கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளில் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் இறை செய்திக்காக தியானத்திற்காக உங்களை அழைக்கிறேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சில மாதங்களாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வசனம் வசனமாக அதிகாரமாக தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இந்த நாளில் நம்முடைய தியான பகுதியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையான வசனங்களை நாம் இந்த நாளில் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த நாளின் சிந்தனை சற்று இதுவரை நாம் கேட்ட செய்திகளின் தொடர் கருவாக இருந்தாலும் தொடர்ந்து வருகிற பகுதி சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. ஏனெனில் அதை குறித்த ஒரு விளக்க செய்தியை நான் 7ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரமாக இருக்கலாம். ஆமாம், 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். குயின் ஆஃப் ஹெவன் அல்லது வானத்தின் ராணி, வேதாகமத்தின் வார்த்தைகளிலே வான ராக்கினி, அவளை குறித்த சில கருத்துக்களை அந்த செய்தியில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கொடுத்திருக்கிறேன். அதே பகுதியை அன்று தேவனாகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரித்த செய்திக்கு இந்த 44ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே சென்று அந்நிய தேவதைகளுக்கு தூபங்காட்டுகிற ஜனங்களை கடிந்து கொண்டு எச்சரிக்கிற செய்தி இன்றைய செய்தி. இந்த செய்திக்கு மறுமொழியாக, தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்திற்கு மறுமொழியாக யூதர்கள் கொடுத்த, பெண்களும் ஆண்களும் பிள்ளைகளும் கொடுத்த பதில் நாளைய செய்தியிலே வருகிறது. அருமையானவர்களே, இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய தினத்தில் எரேமியா 44ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையான வசனங்களை நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். இன்றைய செய்தி, தியான செய்தியானது 185வது தியான செய்தி என்பதை நான் நினைவில் கொள்ள உங்களை அழைக்கிறேன். இன்றைய செய்தி எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தின் தொடர் செய்தியாக 185வது செய்தியாக வருகிறது. அருமையானவர்களே, இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிற தலையங்கம், நான் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாமே கர்த்தர் சொல்லுவது தான். அதில் சில வார்த்தைகள் எரேமியா ஜனங்களுக்கு சொல்லுவதாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை எரேமியா யூதர்களுக்கு, ஜனங்களுக்கு சொல்லுவதாக இருக்கும். இங்கே கர்த்தர் சொல்லுகிற அதே வார்த்தையை எரேமியா ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறதிலிருந்து ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் எருசலேமை தண்டித்தது போல எகிப்தையும் தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அதுதான் இன்றைய செய்தியினுடைய தலையங்கம். அது என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் நேற்றைய தினத்து செய்தியில கேட்டிருப்பீர்கள். இருந்தாலும் அந்த தொடர் பகுதியாக அது வருகிறபடியினாலே அந்த பகுதியை நாம் இன்றைய நாளிலே சிந்தனை செய்ய இருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உலகத்தவர்கள், உலகத்திற்குரியவர்கள், உலகம் தருகிற சமாதானம் அல்ல. அந்த சமாதானத்தை நீங்களும் நானும், இந்த பூமியின் ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் எவ்விடத்தாராயிருந்தாலும் சரி, எந்த பாசைக்காரர்களாய், எந்த மொழி பேசுகிறவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்த மக்கள் இனங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மக்கள் இனங்களை ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. இங்கே ஜாதிகளுக்கும் இனங்களுக்கும் சற்று சிறிய வேறுபாடு ஒன்று உண்டு. என்னவென்றால், வெள்ளை இனத்தவர்கள், கருப்பினத்தவர்கள்,
சிவப்பு 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 இனத்தவர்கள், மஞ்சள் இனத்தவர்கள். அதோ மங்கோலிய பெல்ட். மங்கோலியன் பெல்ட் என்றால் கொரியா, வடகொரியா, தென்கொரியா, ஜப்பான், மங்கோலியா, சீனா, ரஷ்யா. நம்ம இந்திய பகுதியிலே அந்த மங்கோலிய பெல்ட் வருகிறது. எப்படி? வட இந்திய பகுதிகள், வட கிழக்கிந்திய பகுதிகள், அதாவது நார்த் ஈஸ்ட் ஏரியா, நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா பகுதிகள் உங்களுக்கு தெரியும். வட இந்திய வடகிழக்கிந்திய ஜனங்களுடைய முக தோற்றங்கள், கலர் எல்லாம் சீனர்களைப் போல, ஜப்பானியர்களைப் போல, நேபாளிகளைப் போல, கொரியாவின் மக்களினங்களைப் போல, பிலிப்பைன்ஸ் முதலான அந்த பகுதிகள், அந்த பெல்ட்டில் வரக்கூடிய ஜனங்களுடைய முக வடிவ தோற்றங்களாகவும் நிறங்களாகவும் இருக்கும். ஆனால் அதனால மங்கோலியன் பெல்ட் பீப்புள் எங்கே இருக்கிறார்கள்? இந்தியாவின் வடகிழக்கு இந்திய பகுதிகளிலே. இன்றைக்கு இந்தியாவின் கன்னியாகுமரி வரை முழு இந்தியாவிலும் பரவி இருக்கிறார்கள் அவர்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று அசீரியன், அக்காடியன் பெல்ட், எகிப்தியன் ஆரிய பெல்ட். ஆரிய பெல்ட் அது எகிப்த், அசீரியா, பாபிலோனியா, மேதியா, பர்சியா, மீதியானிக் பர்சியா. இன்னொன்று யூரோப்பியன் பெல்ட், ஜெர்மனி, ரோம், இத்தாலி, பிரிட்டிஷ், பிரான்ஸ், அந்த பெல்ட். இன்னொன்று அரேபியன் பெல்ட். அரேபியர்கள் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்கள். இப்படிப்பட்ட இந்த டிராவிடியன் பெல்ட் எது? நான் அதை சொல்ல விட்டு விட்டேன். அதுதான் டிராவிடியன் பெல்ட் இலங்கை, இந்தியாவின் தென்னிந்திய பகுதி. வட இந்தியாவிலும் அநேகர் இருக்கிறார்கள் டிராவிடியன் பெல்ட்ல. இன்னொரு பெல்ட் இருக்கு. அது எது? பூர்வீக மக்களின், மலைவாழ் மக்கள், ஆதிவாசிகள் என்று சொல்கிறார்கள். அந்த ஆதிவாசி பெல்ட் ஒன்று இருக்கிறது. இப்படி பல்வேறு மக்கள் இனப்பிரிவுகள் இருக்கிறது. இவைகளில் சுமார் 5000 முதல் 7000 வரை ஜாதிகள் இருக்கிறார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜாதிகளுக்கெல்லாம் யூதர்களுக்கு நடப்பிக்கப்படுகிற காரியங்கள் அனைத்தும் இந்த எல்லா ஜாதிகளுக்கும் பூமியின் கடைசி நாட்களிலே நடப்பிக்கப்படுகிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சகல மக்கள் இனங்களிலும் இருந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களாய் வளர்ந்து வந்திருக்கிற கிறிஸ்தவர்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடு அவரவர் மத, இன, மொழி வாரி பழக்க வழக்கங்களை கிறிஸ்தவத்திற்குள்ளே புகுத்தி விட்டார்கள். இது உங்களுக்கு தெரிந்தது. எல்லா கிறிஸ்தவர்களும் சொல்வார்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பேரிலே அந்த குற்றச்சாட்டை வைப்பார்கள். கத்தோலிக்க கிறிஸ்தவம் பூமியில் உள்ள சகல மத சடங்காச்சாரங்களையும் கிறிஸ்தவத்திற்குள் கொண்டு வந்து விட்டது என்று. உண்மைதான், மறுக்கவில்லை. கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை கிறிஸ்தவம் கிறிஸ்தவமாகவே இருந்தது. அங்கும் சில பிரிவுகள் இருந்தது. ஆனால் 3ஆம் நூற்றாண்டில் இருந்து கிறிஸ்தவம் பல தேசங்கள், பல மக்களினங்களுடைய மத சடங்காச்சாரங்கள் அனைத்தையும் கிறிஸ்தவத்திற்குள் உள்வாங்கி கொண்டது, தனதாக்கி கொண்டது. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே சுமார் 1900 ஆண்டிற்கு பிற்பாடு, கிபி 1900 ஆண்டிற்கு பிற்பாடு, சுமார் 120 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் சீரழிந்து கிடக்கிறது. காரணம் என்ன? எல்லா இன மக்களிலும், எல்லா இன மக்களிலும், எல்லா மத மக்களிலும் பல்வேறு விதமான ஆவி வணக்கங்களில் இருந்த அனைவரும் மாந்திரிக சூனிய வித்தைகள், ஸ்தம்பன வித்தைகள், சித்து வித்தைகள், யாகங்கள், ஹோமங்கள் அனைத்தையும், உபவாசங்கள், இவை அனைத்தையும், கோவில்களை சுற்றி வருதல், கோவில்களுக்கு நடைபயணமாய் செல்லுதல், கடவுளை சந்திக்க நடைபயணமாய் மலைகளிலே பயணித்தல், இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்தையும்
இன்றைய கிறிஸ்தவம் உள்வாங்கிக் கொண்டது. எப்படி? ஆவி வணக்கத்தில். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த கிறிஸ்தவம் சீரழிந்து, இந்த அளவுக்கு சீரழிந்து போனதற்கு காரணம். உலகத்தில் எல்லா இன மக்களிலும், எல்லா ஜாதிகளிலும், எல்லா மொழிவாரி மக்களிலும் இருந்த சடங்காச்சாரங்கள், மத சடங்காச்சாரங்கள் அனைத்தும் ஆவி வணக்கம், சிலை வணக்கம், மரித்து போனவர் வணக்கம், மரித்து போனவர்களுடைய முன்னோர்களுடைய ஆவிகளை வழிபடுகிற வணக்கம், இது அனைத்தும் இன்று ஆவி வணக்கத்தில் உள்வாங்கி நிறைந்து கிடக்கிறது. பூமியில் இருக்கிற அனைத்து விதமான ஆவிகளும் இன்றை பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரே பெயரில் வேடமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் அடிப்படையாக அறிந்து கொள்ள வேண்டும். யூதர்களும் சகல அந்நிய ஆவிகளையும் அந்நிய தேவர்களையும் பின்பற்றி போனதால் தான் சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையில அழிக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். இன்றைக்கும் இந்த கிறிஸ்தவம், உலகளாவிய கிறிஸ்தவம், அத்தகைய நிலைப்பாட்டிலே தான் ஊறி சாக்கடையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. எந்த கிறிஸ்தவ ஆலய மேடைகளை பார்த்தாலும் குத்தாட்டங்கள், பேய்விரட்டுகள், பிசாசு துரத்துதல்கள், நோய் குணமாக்குதல்கள், குறி சொல்லுதல்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் எல்லோருமே பூர்வீக இந்து மதத்திலிருந்து, பூர்வீக உங்கள் இந்து மதம் அல்ல, இந்து என்பது மதமே அல்ல, அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், மந்திரவாதிகள், சூனிய வித்தைக்காரர்கள், மதத்தை வைத்து அரசியல் நடத்துகிறவர்கள் அதை மதமாக்கி விட்டார்கள். இந்து என்பது ஒரு கலாச்சாரம், ஒரு இன மக்களை குறிக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்து என்பது ஒரு சந்திரன் என்பதை குறிக்கும். சூரியனையும் சந்திரனையும் வழிபட்ட ஒரு கூட்டம் மக்கள். இந்து என்பது, இந்து தேசம் தேவனுடைய மகிமையை பிரதிபலிக்கிறவர்கள். சூரியனுடைய மகிமையை சந்திரன் எப்படி பிரதிபலிக்கிறதோ, மகிமையை வெளிப்படுத்துகிறதோ இரவிலே, அதுபோல இந்த ஜனங்கள் தேவனுடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக, கிறிஸ்துவை தங்கள் வாழ்விலே வாழ்ந்து காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்து என்பதனுடைய பொருள். ஆனால் மதவாதிகள், மதத்தை வைத்து அரசியல் நடத்துகிறவர்கள், மதத்தை வைத்து ஆட்சி பீடங்களிலே அமர துடிக்கிறவர்கள், உலகத்தை ஆள துடிக்கிறவர்கள் அதை மதமாக்கி விட்டார்கள். அது ஒரு வெறி தன்மை கொண்டதாக மாறியிருக்கிறது. இந்த வெறி இன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திலே புரையோடி கிடக்கிறது. குணமாக்க முடியாத, பரந்து விரிந்து எங்கும் எவ்விடத்திலும் எல்லாரிடத்திலும் வியாபித்து போன ஒரு புற்று வியாதியாக மாறியிருக்கிறது. என்ன வியாதியாக? மேலிக்னன்ட் கார்சினோமல் டிசீஸ். கார்சினோமான்னா புற்று. அது இரத்தத்திலும் புற்று நோய், அது உடல் பூரா பரவிவிடும் இல்லையா? இன்னும் குடலிலே, கர்ப்பப்பையிலே, மார்பகத்திலே, பிறப்புறுப்புகளிலே, இப்படியெல்லாம் வருகிற நுரையீரலிலே எல்லாம் வருகிற புற்றுநோய்கள் பரவிக்கொண்டே இருக்கும். பரவி போன, குணமாக்க முடியாத, வெட்டி எறிய வேண்டிய, வெட்டி எறியப்பட வேண்டிய ஒரு குணமாக்க முடியாத புற்று வியாதியாக இன்றைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதற்கான செய்திகள் சற்று கடுமையானதாகத்தான் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு என்ன செய்ய முடியாது? உங்களை வசீகரிப்பதற்காக உள்ள செய்திகளை என்னால் தர முடியாது, நிச்சயமாக. அதனால் தான் சொன்னேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை இயேசு கிறிஸ்து அவருடைய சமாதானத்தை இந்த பூமியிலே அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு வைத்து போனார். அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளின் வழியாக பயணித்தே ஆக வேண்டும்.
அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்கிற, உலகத்து கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிற நிபந்தனை. இந்த நிபந்தனையை புறக்கணிக்கிற எவரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் குணமாக்கப்படவும் முடியாது. இன்று அநேகர் குணமாக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சில பதிலுரைகள் வந்தது முன்பு. மக்கள் எல்லாம் நோய் நொடிகளிலே, பிசாசின் உபத்திரவங்களிலே, பஞ்சத்திலே நெருக்கப்பட்டு குணமாக்கப்பட முடியாத நிலையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். குணமாக்கும் ஊழியத்தை செய்ய சொல்லுங்கள் அவரிடத்தில். கடிந்து கொள்ளுதலின் செய்தி அல்ல, எச்சரிப்பின் செய்தி அல்ல, நியாய தீர்ப்பின் செய்தி அல்ல, பாவத்தை குறித்து சுட்டி காட்டுகிற செய்தி வேண்டாம். குணமாக்கும் ஊழியத்தை செய்யுங்கள் என்று அநேக கிறிஸ்தவ அமைப்புகளில் இருந்து ஆரம்ப நாட்களில் என்றால் இந்த ஆண்டினுடைய 2021 ஆண்டின் துவக்க காலங்களிலே எனக்கு ஆலோசனை, என்னிடத்தில் யாரும் நேரடியாக சொல்லவில்லை, எனக்கு உதவி செய்து கொண்டிருந்த சில நண்பர்களிடத்தில், சென்னை வாழ், திருவள்ளூர் வாழ், வேலூர் வாழ் நண்பர்களிடத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆலோசனை சொல்லியிருந்தார்கள். அவரிடத்தில் குணமாக்கும் ஊழியத்தை செய்ய சொல்லுங்கள் என்று. நான் சொல்லுகிறேன், அருமையானவர்களே, இவர்களெல்லாம் அழுகி போய் நாரி போன புண்ணை, புழு வைத்திருக்கிற புழுத்து போன சரீரத்தின் புண்களை மேலே கழுவி டெட்டாலும் ஸ்பிரிட்டும் கலந்து துடைத்து கழுவி மேலே மருந்து பூசுகிறார்கள், மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். என்னுடைய பணி அதுவல்ல. நான் அழுகி நாற்றம் எடுக்கிற புழுத்து போன புண்ணை கீறி உள்ளே இருக்கிற கசடுகள் அனைத்தையும் வெளியே எடுப்பதற்காக அப்படி எடுத்துவிட்டு புண்ணை நீண்ட நாட்கள் அதை சுத்திகரித்து, தினந்தோறும் புதுப்பித்து சுத்திகரித்து கொண்டே உள்ளிலிருந்து புண்ணை ஆற செய்தால் மட்டுமே குணமாக்கும் ஊழியம் நிறைவடையும். அந்த புண் அழுகி நாற்றம் எடுத்து புழுத்து போன கால்களையே, விரல்களையே, கைகளையே, குடலையே அப்புறப்படுத்த வேண்டிய, கர்ப்பப்பையையே, மார்பகத்தையே அப்புறப்படுத்த வேண்டிய புற்றுவியாதிகள் குணமாக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்தவத்திலே, ஆவிக்குரிய கிறிஸ்தவத்திலே அழுகி நாற்றம் எடுத்த புழுத்து போன புண்களை கீறி எல்லாவற்றையும் வெளியேற்றி விட வேண்டும். அந்த புண் வெறுமையும் சுத்தமுமாக்கப்பட்டால் மட்டும்தான் உள்ளிலிருந்து அந்த காயம் குணமாகும். அப்பொழுதுதான், அதுதான் குணமாக்கும் ஊழியம். அந்த குணமாக்கும் ஊழியத்திற்காக நான் கடினமான செய்திகளையே தருகிறேன். பின்பற்ற முடியாது என்றால் உங்கள் காயங்கள், உங்கள் ரணங்கள், உங்கள் இருதயம் குணமாகாது ஒரு நாளும் நீங்கள் குணமாக்கப்பட முடியாது. அதான் ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொன்னார். சிலோவாவிலே ரண வைத்தியனும் குணமாக்கும் ஔஷதங்களும் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் அந்நிய தேவர்களிடத்திலே, அந்நிய ஆவிகளிடத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இந்த கிறிஸ்தவம் மேற்பூச்சாய் குணமாக்குகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது? உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் அந்நிய ஆவிகளை கொண்டு. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் குணமாக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து எச்சரித்தால் மட்டுமே உங்கள் ஆவி, ஆத்துமாவின் ரணம், ஆறாத காயங்கள், ஆறாத புண்கள் குணமாக்கப்படும். அழுகி சீழ்வடிந்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற உங்கள் இருதயம், உங்கள் ஆத்துமா குணமாக்கப்பட வேண்டுமானால், நிரந்தரமாக குணமாக்கப்பட வேண்டுமானால், நித்திய சமாதானத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சமாதானத்தை பெற வேண்டும் என்றால், கீறி அதில் உள்ள இருக்கிற அனைத்து அருவருப்பு அசுத்தங்களையும் வெளியேற்றி தினந்தோறும் கழுவி கொண்டே இருந்தால்தான், கழுவி மருந்திட்டு குணப்படுத்தினால்தான், குணமாக்கப்படுகிற மருந்து சத்திய வேத வசனங்கள், அந்த ஆவியும் ஜீவனாயும் இருக்கிற அந்த வசனங்களே உங்களை குணமாக்கும். அதற்குரிய செய்திகளை தருகிறேன். விருப்பமுள்ளவர்கள் கேளுங்கள். நீங்கள் தவறுகளை சுட்டி காட்டுவதற்காக அந்நிய ஆவிகளை குறித்தும் அந்நிய தேவர்களை குறித்தும் மாற்று சமய கருத்துக்களில் இருந்தே, புராண கதைகளில் இருந்தே, ஹிந்து மித்தாலஜிஸ், ஹிந்து அல்ல, இந்தியன் மித்தாலஜிஸ், இந்து புராணங்களில் இருந்தே
அந்த கதைகளில் இருக்கிற ரகசியங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீங்கள் ஆராதிக்கிற ஆவிகள் என்ன என்ன என்பதை அந்நிய தெய்வங்கள், அந்நிய இந்திய தேவதை தெய்வீக வழிபாடுகளில் இருந்தே நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள். இது இன்றைய புறம்போக்கு தீர்க்கதரிசிகளுக்கு, மேற்பூச்சாய் குணமாக்குகிற தீர்க்கதரிசன அப்போஸ்தல கள்ளப்போதக புரட்டுபதேசக்காரர்களுக்கு பிடிக்காது. யார் வேண்டுமானாலும் அவர்களை பின்பற்றலாம், எந்த தடையும் இல்லை. இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுயாதீனம். யாருக்கு எந்த செய்திகளை கேட்டு யாரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானம் எடுப்பதும் அதை செயல்படுத்துவதும் உங்களுடைய சுயாதீன உரிமை. உங்கள் சுயாதீன உரிமையில எவரும் தலையிட முடியாது. அது நன்மையையும் தீமையையும் தேவன் சொல்லி இருக்கிறார். ஆதியிலேயே நன்மையையும் தீமையையும் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை தெரிந்து கொள்வது, நன்மையை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு ஜீவன், தீமையை தெரிந்து கொண்டால் உங்களுக்கு மரணம். எது தேவை என்பது உங்கள் கரங்களிலே இருக்கிறது. நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். அது உங்கள் சுயாதீன உரிமை. உங்கள் சுயாதீன உரிமையிலே நான் தலையிட முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்காக என் செய்தியை, என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. உங்களுக்காக என்னுடைய செய்தியின் தரத்தை நான் குறைத்துக் கொள்ள முடியாது. இறை செய்தி கொடுப்பதில் என்னுடைய தரத்தை நான் குறைத்து என்னை தாழ்த்தி சாக்கடையிலே இறங்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருப்பம் உள்ளவர்கள் கேட்டால் வரும். எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருந்தாலும் போய்விட்டாலும் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நான் உங்களிடத்தில் யாரிடத்திலும் சில நாட்கள் பதிவிட்டேன், யூடியூபிலும் பிளஸ் மெசஞ்சரிலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று. இப்பொழுது அதை குறித்து ஒரு உண்மையை கேள்விப்பட்டேன். என்ன என்றால் வேற ஒன்றும் இல்லை அருமையானவர்களே, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூபில் இருந்தால், எத்தனை 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூபில் இருந்தால், யூடியூப் நிறுவனத்திலிருந்து அந்த யூடியூபில் செய்தி கொடுக்கிற நபருக்கு, அந்த யூடியூப் ஐடியை வைத்திருக்கிற நபருக்கு மாதம் ஒரு முறை ஏதோ சப்ஸ்கிரிப்ஷன் வருமா, ஏதோ ஒரு ஊக்கத்தொகை வருமா. அதற்காக எல்லோரும் யூடியூப் அக்கௌண்ட் வச்சிருக்க அத்தனை பேரும் பிளீஸ் தயவு செய்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் நிறுத்திவிட்டேன். வேண்டாம் ஐயா. யூடியூப்ல இருந்தவங்களும் நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. ஏன்? நான் குணமாக்கும் செய்தியை கொடுக்கவில்லை. கீறி அழுகி போன புண்ணை கீறி மருந்து வைக்கிறேன், உப்பையும் மிளகாயையும் வைக்கிறேன். யாருக்கும் பிடிக்காது. போயிட்டாங்க. பிளஸ் மெசஞ்சரிலும் இருந்தவர்கள் அநேகர் போய்விட்டார்கள். கவலை இல்லை. 62 பேர் இருக்காங்க. இவர்களும் போய்விட்டாலும் நான் கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் எனக்கு உங்களிடத்திலிருந்தும் காசு வேண்டாம், காணிக்க வேண்டாம். யூடியூப் கம்பெனியிலிருந்து எனக்கு நிரந்தர வருவாய் தேவையில்லை. விருப்பம் உள்ளவர்கள் செய்தியை கேளுங்கள். நான் என்னுடைய செய்தியின் தரத்தை எக்காலத்திலும் இன்னும் இதுவரையிலும் மாற்றிக்கொள்ளவில்லை. நான் ஊழியம் தொடங்கின நாட்களில் இருந்து 1994 ஆண்டிலிருந்து 94 ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து இன்று வரை என்னுடைய செய்தியின் தரத்தை விட்டு கீழிறங்கினதே இல்லை. யாரிடத்திலும் கை நீட்டி பிச்சை காணிக்கை எடுத்ததும் இல்லை. கர்த்தருக்கென்று காணிக்கை வாங்கினதும் இல்லை. வாங்கியிருக்கிறேன். வேதாகம சொசைட்டிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சிஎஸ்ஐ டயசிஸினுடைய மலைநாட்டு ஊழியங்களுக்காக, டிஎம்பிபி இவைகளுக்காக வாலண்டரி பிரீச்சராக, அதாவது தன்னார்வ செய்தியாளராக, பிரசங்கியாராக சென்றபோது அவர்கள் நிமித்தம் காணிக்கை வாங்கி அவர்களுக்கே கொடுத்திருக்கிறேன். நான் அவர்களிடத்திலும் கைக்கூலி வாங்கியதில்லை, எனக்கு சம்பளம் வாங்கியதில்லை. பல ஆண்டுகள் இந்திய வேதாகம சங்கத்தினுடைய தன்னார்வ ஊழியராக ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவர்கள் அனுப்புகிற திருச்சபைகளுக்கு சென்று ஊழியம் செய்திருக்கிறேன், செய்தி கொடுத்திருக்கிறேன். அங்கிருந்து காணிக்கையை கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ரசீது போட்டு கொடுத்து விட்டு அந்த பணத்தை அவர்களுக்கு வேதாகம சொசைட்டி பொறுப்பாளர்களுக்கு கொடுத்திருக்கிறேன்.
ஒரு சல்லிக்காசும் நான் எடுத்ததில்லை. நன்றாக அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைய வரும் என்னை அழைக்க மாட்டார்கள். காரணம், அந்த காணிக்கை பணத்தை இடைத்தரகர்கள் இடையிலே தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு பாதி கூட வேதாகம சொசைட்டிக்கு சென்று சேர்வதில்லை. அதற்கு நான் இடைஞ்சலாக இருக்கிறேன். என்னை புறந்தள்ளி விட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இன்னொரு காரியம், என்னுடைய செய்திகளை கேட்கிறவர்கள் காணிக்கை கொடுப்பதற்கு தயங்குவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் சோப்பு போடுற பிரசங்கி இல்லை. உங்களை சோப்பு போட்டு நயப்படுத்தி உங்களை என்பசமாக வசப்படுத்துகிறவன் அல்ல. கர்த்தருடைய வார்த்தைகளை திட்டமாய் தெளிவாய் எச்சரிப்பின் சத்தமாய் உங்களுக்கு போதிக்கிறவன். விருப்பம் இருந்தால் கேளுங்கள். என்னுடைய ஊடகங்களை விட்டு வெளியேறுகிறவர்களை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை பல ஆண்டுகள் ஊழியம் செய்த அனுபவம் பெற்ற ஊழியக்காரர்களாக கூட இருக்கலாம். லட்சக்கணக்கான விசுவாசிகள் உங்களை பின்தொடர்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான விசுவாசிகள், நூற்றுக்கணக்கான விசுவாசிகளுக்கு போதிக்கிறவர்களாகவும் இருக்கலாம். நான் அதையெல்லாம் உங்களுடைய உலக மரியாதையை நான் அங்கீகரிக்கிறவன் அல்ல. நான் அப்படிப்பட்ட அங்கீகாரங்களை தேடுகிறவனும் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, உலகம் தரக்கூடாத சமாதானமாகிய கிறிஸ்து வைத்து போன சமாதானத்தை, கிறிஸ்துவின் சமாதானத்தை சொந்தமாக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வழியாக பயணிக்க உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை சந்திக்கவே மாட்டீர்கள். சபிக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். இதுதான் வேதாகம நிபந்தனை. ஒரே ஒரு நிபந்தனை, கிறிஸ்துவின் சிலுவையின் வழியாக பயணியுங்கள். அப்பொழுது கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வீர்கள், தாழ்மையை கற்றுக்கொள்வீர்கள், பொறுமையை கற்றுக்கொள்வீர்கள், சமாதானத்தை சொந்தமாக்க ஆரம்பிப்பீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இந்த வேத பகுதிகளை, வேத வசனங்களை உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன், படிக்க விரும்புகிறேன். உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையான வசனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் படிக்கிறேன். எகிப்து தேசத்தில் குடியேறி மிக்தோலிலும் தக்பானேசிலும் நோப்பிலும் பத்ரோஸ் சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கையெல்லாம் நீங்கள் கண்டீர்கள். இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபங்காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபமூட்டும்படிக்கு செய்த அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவைகளின் நாளில் பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள் என்று தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் மூண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எரிந்தது. அவைகளின் நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாய் போயிற்று. இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல் உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறற்று போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளாலே எனக்கு கோபமூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாக செய்து உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாய் இருப்பதற்காகவும் நீங்கள் தங்கி இருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபங்காட்டுவான் ஏன்? யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் யூதாவின் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் மறந்து போனீர்களோ? அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை.
நான் உங்கள் முன்பாகவும் உங்கள் பிதாக்கள் முன்பாகவும் வைத்த என் வேதத்தின்படியும் என் கட்டளைகளின்படியும் நடக்கிறதும் இல்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் உங்களுக்கு தீங்குண்டாகவும் யூதா அனைத்தையும் சங்கரிக்கத்தக்கதாகவும் என் முகத்தை உங்களுக்கு விரோதமாக திருப்பி எகிப்து தேசத்திலே தங்கும்படி வர தங்கள் முகங்களை திருப்பின மீதியான யூதரை வாரிக்கொள்ளுவேன். அவர்கள் அனைவரும் எகிப்து தேசத்திலே நிர்மூலமாவார்கள். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் பட்டயத்துக்கிரையாகி பஞ்சத்தாலும் நிர்மூலமாவார்கள். அவர்கள் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் செத்து சாபமும் பாழும் பழிப்பும் நிந்தையும் ஆவார்கள். நான் எருசலேமை தண்டித்தபடி எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் தண்டிப்பேன். எகிப்து தேசத்திலே தங்கவும் மறுபடியும் தங்கள் ஆத்மா வாஞ்சித்திருக்கிற யூதா தேசத்தில் குடியேறுவதற்கு அங்கே திரும்பி போகவும் வேண்டுமென்று இங்கே வந்த மீதியான யூதரிலே மீதியாய் இருக்கிறவர்களும் இல்லை, தப்புகிறவர்களும் இல்லை, தப்பி போகிறவர்களாகிய மற்றவர்களே ஒழிய அவர்களில் ஒருவரும் அங்கே திரும்புவதில்லை என்று சொன்னான். அருமையானவர்களே, என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் எகிப்து தேசத்திலே தங்குவதற்காக வந்த யூதரிலே குழந்தைகள், பால் குடிக்கிற குழந்தை வரை, வயிற்றின் தாயின் வயிற்றில் இருந்த குழந்தை வரை கர்த்தருடைய அனைத்தையும் இழுத்துக்கொண்டு எகிப்திற்கு வந்தார்கள். ஒருவரும் திரும்பி எருசலேமுக்கு யூதேயாவுக்கு செல்வதில்லை என்று சொல்லுகிறார். எருசலேமில் இருந்து தப்பி போனவர்கள் ஒழிய நாடோடிகளாய் பூமியின் சகல ஜாதிகளிடத்திற்கும் தப்பி ஓடினவர்கள் ஒழிய மீதியாயிருந்து எகிப்திற்கு போக திரும்பி வந்த அனைவரிலும் ஒருவர் கூட திரும்ப எருசலேமை காண்பதில்லை, யூதேயா தேசத்தை காண்பதும் இல்லை என்று சொல்லுகிறார். அருமையான கிறிஸ்தவர்களே, செய்திக்கு நேராக ஆயத்தமாகும். ஒரு நிமிடம் தலை வணங்கி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும், தம்முடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மோடு பேச வேண்டும் என்பதற்காக நமக்கு தெளிவு உண்டாக்க வேண்டும். நம் ஆத்துமாவின் புண்கள் ஆறாத கொடிய புண்கள், நம் இருதயத்தின் ஆறாத கொடிய காயங்கள் குணமாக்கப்பட வேண்டும். நாமும் இந்த யூதர்களைப் போலத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நிய தேவர்களையும் அந்நிய ஆவிகளையும் பின்பற்றி அந்நிய மனிதர்களையும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய நடத்தையிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய செயல்களிலே மாற்றம் வர வேண்டும், நம்முடைய பேச்சிலே மாற்றம் வர வேண்டும். இல்லை என்றால் நாம் கர்த்தருக்குரியவர்களாக மாற முடியாது. என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் மாற்றப்படவில்லை, என்னுடைய வாயின் வார்த்தைகள் மாற்றப்படவில்லை, என்னுடைய பழைய வாழ்க்கை முறை மாற்றப்படவில்லை, நடத்தை மாறவில்லை, செய்கை மாறவில்லை என்றால் நீங்கள் எப்படி நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் என்று சொல்ல முடியும்? புரிந்து கொள்ளுங்கள். ஜெபிப்போம். ஜெபம். கிருபையும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தந்தையாம் கடவுளே, நீர் பரிசுத்தராய் இருக்கிற வண்ணமாய் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வேறுபிரிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற எங்களை, இந்த பூமியின் கிறிஸ்தவர்களை பூமியின் ஜனக்கூட்டங்களின் மத்தியில் இருந்து வேறு பிரித்து அவர்களுடைய பழைய பாவ வாழ்க்கை முறைகள் அனைத்தையும் அவர்கள் இருதயத்தை விட்டு அகற்றி இருதயத்தின் நினைவுகளை சுத்திகரித்து புட்டமிட்டு பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு புதிய இருதயத்தை, நவமான புதிய இருதயத்தை, சதையான இருதயத்தை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற அவைகளை சிந்திக்கிற இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தந்தருளும்படியாக சமூகத்தில் மன்றாடுகிறோம். நச்சு பாம்புகளைப் போல அல்ல ஆண்டவரே. நச்சு பாம்புகள் மாதத்தில்
வருடத்தில் 2-3 முறை தங்கள் மேலாடைகளை கழற்றிக் கொள்வது போல இன்றைய தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய உலக கிறிஸ்தவர்கள் தங்கள் மேல் வஸ்திரங்களை கழற்றிக் கொள்ளுகிறார்கள். தண்ணீரிலே சடங்காச்சாரமாய் தண்ணீரிலே மூழ்கி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டோம் என்று கூவிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவருடைய இருதயங்களோ அருவருப்புகளும் அசுத்தங்களும் பழைய பாவ வாழ்க்கைகளால் நிறைந்திருக்கிறது என்பதை மறந்து விட்டார்கள். ஆண்டவரே, அந்த நச்சு பாம்புகளைப் போல நச்சு பாம்புகள் தங்களுடைய மேல் சட்டையை கழற்றிக் கொள்ளுகிறது, புதிய சட்டையை புதிய தோலை அணிந்து கொண்டு பளபளப்பாக வருகிறது ஆண்டவரே. ஆனால் அவைகளுடைய நச்சு பற்கள் பிடுங்கப்படவில்லை, அதனுடைய நச்சு நீர் பைகள் சுரப்பிகள் பிடுங்கப்படவில்லை. பழைய நச்சு பாம்புகளின் நச்சு நீர் சுரப்பிகள் பிடுங்கப்படவில்லை, நச்சு நீர் பைகள் பிடுங்கப்படவில்லை, நச்சு பற்கள் பிடுங்கப்படவில்லை. அப்படியே இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம், உலகளாவிய கிறிஸ்தவம் மேல் சட்டைகளை மாற்றிக்கொண்ட நச்சு பாம்புகளைப் போல பழைய பண்பியல்புகளை குணாதிசயங்களை விட்டு கடுகளவும் விலகாமல் புத்தாடை தரித்த நச்சு பாம்புகளைப் போல பரிசுத்த வேடம் தரித்து திரிகிற இந்த ஜனக்கூட்டம் மனம் திரும்பத்தக்கதாக பழைய பாவ வாழ்க்கை முறையை தங்கள் இதயத்திலிருந்து பிடுங்கி எறிந்து கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் தன்மையை அணிந்து கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் சாயலை தங்களிலே தரித்துக் கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இறக்கும் இந்த செய்தியின் மூலமாய் இரக்கம் பாராட்டும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். அதற்கேற்ற வண்ணமாய் உம்முடைய வார்த்தைகளை, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீர் பகிர்ந்து தரும்படியாய் கற்றுத்தரும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். பேசுகிறவர்கள் நாங்கள் அல்ல, நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை இந்த வார்த்தைகளின் வழியாக இந்த ஜனங்களுக்கு, இதை கேட்கிற ஜனங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படியாய் சமூகத்தில் மன்றாடுகிறோம். கேட்கிற உள்ளங்களை திறந்து அவர்கள் கேட்கிற வார்த்தைகள் அவருடைய ஆன்மீக வாழ்வுக்கு, ஆத்துமாவின் வாழ்வுக்கு, நிலை வாழ்வுக்கு, நித்திய வாழ்வுக்கு, பரம எருசலேமின் சுதந்திர உரிமை பங்குக்கு சொந்தமாக்கப்படத்தக்கதாக அவருடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆழமாய் நீர் கீறி சுத்திகரித்து குணப்படுத்தும்படியாய் உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, செய்திக்கு நேராக கடந்து வருகிறோம். கேளுங்கள். எகிப்து தேசத்தில் குடியேறி, எரேமியா 44ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எகிப்து தேசத்தில் குடியேறி மிக்தோலிலும் தக்பானேசிலும் நோபிலும் பத்ரோஸ் சீமையிலும் வாசமான எல்லா யூதரையும் குறித்து எரேமியாவுக்கு உண்டான வசனம். இந்த ஜனங்கள் எப்பொழுது போனார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். மிஸ்பாவில் கதிலியாவினிடம் வசம் ஒப்படைக்கப்பட்ட ஜனங்களும், மீதியான், அம்மோன், பெலிஸ்தியா இப்படிப்பட்ட பக்கத்து நாடுகளில் இருந்து மறைந்திருந்து திரும்ப யூதேயாவுக்குள்ளே குடியேற வந்தவர்களும் ஆகிய சகல மீதம் இருந்த சகல யூத ஜனங்களையும் அழைத்து கொண்டு யோகனானும் செராயாவும் அவனோடு இருந்த மூப்பர்களும் தலைவர்களும் பால் குடிக்கிற குழந்தைகள் முதலாய் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு, கர்ப்ப ஸ்திரீகளையும் அழைத்துக் கொண்டு யூதேயா எகிப்திற்கு சென்றார்கள். அங்கே குடியேறி இருக்கிறார்கள். எங்கெல்லாம் குடியேறி இருக்கிறார்கள்? எகிப்து தேசத்தில் மிக்தோல், தக்பானேஸ் பார்வோனுடைய அரண்மனை இருக்கிற பிரதான பட்டணம். தக்பானேசிலும் நோபிலும், நோப் என்பது நோபிலே, நோப் என்று ஒரு ஸ்தலம் எகிப்திலே இருக்கிறது. விக்கிரக தேவர்களின் கூடாரம். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகங்களிலும் நீங்கள் அந்த நோப் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை, அந்த வார்த்தையை நீ கண்டுகொள்ள முடியும். விக்கிரக தேவர்களின் பட்டணம். பத்ரோஸ் சீமையிலும் வசமாசமான எல்லா யூதரையும் அங்கே குடியேறி இருக்கிறார்கள். ஈத்தின் அடிமைத்தனத்திலிருந்து முதலாவது 430 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே அடிமைகளாயிருந்த ஜனங்கள் ராமசேஸ் என்கிற பட்டணங்களிலே குடியிருந்தார்கள்.
செழிப்பான தேசம். எகிப்தின் தேசத்திலேயே செழிப்பான வயல்வெளிகளும் புல்வெளிகளும் மிகுந்த ராமசேஸ் என்கிற பட்டணங்களிலே, அன்றைய நாட்களிலே எகிப்தை ஆட்சி செய்த ராமசேஸ் என்ற பட்டப்பெயர்கள் கொண்ட பார்வோன்களின் பெயராலே அழைக்கப்பட்ட ஸ்தலங்கள், அந்த ஸ்தலங்களிலே குடியிருந்தார்கள். இவர்கள் இப்பொழுது நேபுகாத்நேச்சாரின் சிறையிருப்புக்கு போக மாட்டோம் என்று மறுத்து எகிப்திற்கு குடியேறியவர்கள், கிமு 5ஆம் நூற்றாண்டு வாக்கிலே எகிப்திற்கு போனவர்கள் மெக்தோலிலும் தக்பானேசிலும் நோபிலும் பத்ரோசிமையிலும் எகிப்து தேசத்தின் பல பகுதிகளிலே பிரதான பட்டணங்களிலே குடியிருக்கிறார்கள். அவர்களை குறித்து கர்த்தர் எரேமியாவின் மூலமாய் கூறி அறிவித்த வார்த்தைகள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எருசலேமின் மேலும் யூதாவின் சகல பட்டணங்களின் மேலும் வரப்பண்ணின தீங்கை எல்லாம் நீங்கள் கண்டீர்கள். அதை நான் உங்களுக்கு விவரிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஏனெனில் முந்தின செய்திகள் அனைத்தும் அந்த தீங்கைத்தான் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த தீங்கை எல்லாம் நீங்கள் கண்டீர்கள் என்று யூதர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன தீங்குகள்? எல்லா யூதர்களும் அநேகர் யூதேயாவிலேயே கொல்லப்பட்டார்கள். யூதாவின் பிரபுக்கள் அனைவரும் ரிப்லாவிலே பாபிலோன் ராஜாவைய நேபுகாத்நேச்சாரால் கொல்லப்பட்டார்கள். யூதர்கள் தப்பி ஓடினார்கள். அரசனும் அவனை சார்ந்தவர்களும் தப்பி ஓடியதுங்கே எருசலேமை விட்டு தப்பி ஓடி எரிகோ பட்டணத்துக்கு அடைக்கலம் புகுந்தார்கள். சமாதானத்தின் ஸ்தலமாகிய எருசலேமை விட்டு சாபத்தின் இருப்பிடமாகிய எரிகோவுக்கு பயணித்தார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் சமாதானத்தின் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்நிய ஆவிகளை, உலகத்தின் ஆடம்பரமான வாழ்க்கையை தருகிற, செழிப்பை தருகிற அந்நிய ஆவிகளை தேடி நாங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நாள் கிறிஸ்தவர்களாய் மாறிப்போனார்கள். 50ஆம் நாள் பண்டிகையை ஆசரிக்கிறவர்களாய் பெந்தேகோஸ்தே 50ஆம் நாள், பெந்தேகோஸ்தே என்றால் 50ஆம் நாள் பண்டிகைக்காரர்களாய் மாறிவிட்டார்கள். இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை இந்த செய்திகளின் மூலமாக, நான் எல்லா இடத்திலும் பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று சொல்ல மாட்டேன். நீங்கள் இருக்கிற ஆலயங்களிலிருந்து நற்செய்தியை நீங்கள் கேட்டு அறிந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஆலயங்களை விட்டு புறப்பட்டு வெளியேறி ஆவிக்குரிய விசுவாசிகளிடத்திலே செல்கிறோம் என்று சொல்லி அந்நிய ஆவிகளை பின்பற்றி பெந்தேகோஸ்தே பண்டிகை கிறிஸ்தவர்களாய் மாறிவிட்டீர்கள். கிறிஸ்துவின் சிலுவையையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் புறக்கணித்து விட்டீர்கள். ஆவி வணக்கக்காரர்களாய் பெந்தேகோஸ்தே கூடாரங்களிலே குடியேறினீர்கள். அதுபோல யூதர்கள் எகிப்தின் ஆவிகளை, எகிப்தின் தேவர்களை வழிபடும்படியாக, சுபிட்சமாய் வாழும்படியாக எகிப்திற்கு சென்றார்கள். இதான் ஒப்புமை, வேற ஒன்றும் இல்லை. நான் அடுத்த வசனத்துக்கு வருகிறேன். இதோ அவர்களும் நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேவர்களுக்கு தூபங்காட்டவும் ஆராதனை செய்யவும் போய் எனக்கு கோபமூட்டும்படிக்கு செய்த அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களின் நாளில் பாழாய் கிடக்கிறது, அவைகளில் குடியில்லை. எங்கே? யூதர்களும் லேவியர்களும் பென்யமீனர்களும் குடியிருந்த யூதேயா தேசம், எருசலேம் பட்டணம் சமாதானத்தின் நகரம் என்றும் பரிசுத்த பட்டணம் என்றும் கர்த்தருடைய வாசஸ்தலம் என்றும் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜாதிகள் என்றும் அழைக்கப்பட்ட யூதேயா தேசத்து ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். மீதம் இருந்தவர்கள் எகிப்துக்கு சென்றார்கள். யூதேயா பாழான ஸ்தலமாய் கிடக்கிறது, வனாந்தர பூமியாய் பாழும் குடியேற்ற தேசமாய் இருக்கிறது. அருமையானவர்களே, வரும் நாட்கள் நீங்கள் ஆவி வணக்கத்தின் வழியாக அந்நிய ஆவிகளை, பலவிதமான ஆயிரக்கணக்கான ஆவிகளை சேவிக்க பெந்தேகோஸ்தே கூடாரங்களிலே குடியேறினீர்கள். வரும் நாட்கள் பொல்லாததாயிருக்கிறது. உங்கள் குடியிருப்புகள் அழிக்கப்படும், நாசமாக்கப்படும். விக்கிரக தோப்புகள், அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை செலுத்த காணிக்கை கொடுக்கிறீர்கள். விக்கிரக தோப்புகளை கட்டி எழுப்ப காணிக்கை கொடுக்கிறீர்கள். நீங்கள் செல்கிறீர்களோ இல்லையோ, உங்களை சார்ந்தவர்களுக்கு காணிக்கை கொடுக்கிறீர்கள். அவர்களிடத்தில் குறி கேட்கிறீர்கள்.
உங்களுக்கு பிரச்சனைகள், வாழ்வியல் போராட்டங்கள் வருகிற போது அங்கே சென்று மண்டியிடுகிறீர்கள் ரகசியமாக. எங்களுடைய பழைய சாமி, எங்களுடைய பழைய தெய்வம் எங்களுக்கு வழிகாட்டும் என்று அங்கே சென்று மண்டியிடுகிறீர்கள். அங்கே தீபாராதனை செய்கிறீர்கள், தூபம் காட்டுகிறீர்கள், காணிக்கை செலுத்துகிறீர்கள், அந்த தேவர்களை பணிந்து கொள்ளுகிறீர்கள். உங்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் தான் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அந்நிய தேவர்களையும் அந்நிய ஜனங்களுடைய தெய்வங்களையும் வழிபட சென்றதனால் அவைகளுக்கு தூபம் காட்டினால் தான் அழிக்கப்பட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கிறிஸ்தவர்களே, நீங்கள் கிறிஸ்துவையும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையும், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும், அவருடைய சிலுவை பாடுகளையும் புறக்கணித்து விட்டு எங்களுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி மற்றும் போதும் என்று ஓடுகிறீர்கள். நிச்சயமாக பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அந்நிய ஆவிகளால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்பொழுது கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் பின்பற்ற மாட்டோம், கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட எங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டோம் என்று புறக்கணித்து தள்ளி ஓடுகிறீர்களோ, அப்பொழுதே நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டு விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் அவர்களுடைய போதகர்கள் சொல்கிறார்கள், நமக்கென்று வேறொரு ஜீவ புஸ்தகம் இருக்கிறது. எங்க? சாத்தானுடைய, தேவனுடைய ஞாபக புஸ்தகம். சாத்தானுடைய சேனைகள் எவ்வளவு பேர் அவனை ஆராதிக்கிறவர்கள் என்பதை குறித்த ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது. அங்கே உங்கள் பெயர்கள் இருக்கும். ஆனால் நித்திய ஜீவனுக்காக, ஜீவனுக்கென்று எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்திலே உங்கள் பெயர்கள் இல்லை. அதனால் தான் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள், நம்முடைய பெயர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் இல்லை, நமக்கு வேறொரு புத்தகம் இருக்கிறது, அந்த புத்தகத்திலே நம்முடைய பெயர்கள் எழுதப்படும் என்று சொல்கிறார்கள். நரகாக்கினி கடலுக்கு செல்லுகிற ஒரு புத்தகம், அனுப்ப போகிற ஒரு புத்தகம், அதான் உங்கள் அக்கிரமங்களின் ஞாபக புஸ்தகம். உங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும், வார்த்தையும், நடத்தையும், செய்கையும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. ஒலி ஒளியாக, காணொளி செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அது ஞாபக புஸ்தகம். மறக்க வேண்டாம். ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே, உங்கள் செயல்கள் பதிவாக்கப்பட்டிருக்கிறபடியே நியாய தீர்ப்பு நாளிலே நரகாக்கினிக்கு செல்லப்படுவீர்கள், தள்ளப்படுவீர்கள். மறக்க வேண்டாம். நான் யார் ஒருவரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குகிற அனைவரையும் சொல்லுகிறேன். அது யாரா இருந்தாலும் சரி, நீ கத்தோலிக்கனா இருந்தாலும் சரி, நீ புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, நீ பெந்தேகோஸ்தேக்காரனாக இருந்தாலும் சரி, நீ அந்நிய மதங்களிலிருந்து, அந்நிய தெய்வ வழிபாட்டிலிருந்து கிறிஸ்துவை ஆராதிக்க வருகிற, விருப்பம் கொள்ளுகிறவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவையும், சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்துவையும், அவருடைய சிலுவை பாடுகளையும், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும் யார் ஒருவர் புறக்கணிக்கிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த செய்தி. எந்த சபை பிரிவை சார்ந்தவர்களுக்கும் அல்ல. இதுதான் அடிப்படை. என்னுடைய செய்தியினுடைய அடிப்படை. யார் யார் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தையும், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளையும் மரணத்தையும் புறக்கணித்து தள்ளிவிட்டு, எனக்கு ஆவி மட்டும் போதும், பரிசுத்த ஆவி மட்டும் போதும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் வரமாட்டார். ஒரு நாளும் பரலோகத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. இதை புறக்கணித்து தள்ளுகிற அனைவருக்கும் இந்த செய்தி பொருந்தும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், யூதேயா எருசலேம் பாழாய் கிடக்கிறது, அங்கு மனுஷனும் இல்லை, மிருகங்களும் இல்லை, மிருக ஜீவன்களும் இல்லை, வனாந்தரமாய் பாழாய் கிடக்கிறது என்று சொல்லுகிறார். அவைகளில் குடி இல்லை. 4ஆம் வசனம், நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை. எது அவர் வெறுக்கிற காரியம்? ஒரு மனைவி தன் கணவனை புறக்கணித்து விட்டு, அவனை விட வாழிப்பான திடகாத்திரமான சரீரமும், அவனை விட அழகும் சௌந்தரியமும் ஐஸ்வர்யமும் மிகுந்த வேறொரு ஆடவனோடு எப்பொழுது தன் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு
தன் கணவனை புறக்கணித்து தள்ளி அந்நிய ஆடவனோடு புறப்படுகிறாளோ, உல்லாசமாய் வாழ, மனவிருப்பம் போல் வாழ கங்கணம் கட்டுகிறாளோ, அவளை போல தேவனாகிய உங்கள் ஆத்துமாவின் ஜீவனாகிய தேவனாகிய கர்த்தரை புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்நிய ஆவிகளை இவரை பின்பற்றினால் நான் சிலுவை பாடுகளின் வழியாக, வேதனை மிக்க உபத்திரவங்களின் வழியாக பயணிக்க வேண்டியிருக்கிறது. நான் நிச்சயமாக சிலுவை பாடுகளின் வழியாக பயணிக்க மாட்டேன். இவரை என் ஆத்தும மணவாளனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனால் அந்நிய ஆவிகளை ஏற்றுக்கொள்ளுவேன். சிலுவை இல்லாத, பாடுகள் இல்லாத, வேதனை மிக்க உபத்திரவங்கள் இல்லாத வழியிலே என்னை நடத்துகிற அந்நிய ஆவிகளிடத்தில் நான் போவேன் என்று போகிற விசுவாசியே, நீ ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவனாயிருந்தாலும் சரி, குழந்தையாயிருந்தாலும் சரி, வாலிபனாயிருந்தாலும் சரி, கன்னியரையாயிருந்தாலும் சரி. இப்ப புரியுதா உங்களுக்கு வித்தியாசம் என்ன என்பதை? அதை புரியும்படியாத்தான் கணவனை புறக்கணித்து தள்ளிய அந்நிய வாலிபனை, அந்நிய ஆடவனை பின்பற்றி ஓடுகிற ஒரு மனைவியின் உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். இதுதான் ஆவிக்குரிய விபச்சாரம். உன் ஆத்தும மணவாளனாகிய கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு அந்நிய ஆவிகளை பின்பற்றி எப்பொழுது ஓடுகிறாயோ அப்பொழுதே நீ விபச்சாரியாவி ஆகிவிட்டாய். நீ வேசித்தனம் செய்ய தொடங்கிவிட்டாய். உன் வேசித்தனத்திற்கு உன்னையே கையளித்து விட்டாய். உன்னையே டாய்லெட்டாக, சாக்கடையாக, கக்கூசாக்கி விட்டாய். புரியுதா? அந்நிய ஆவிகள் எப்பொழுது உனக்குள்ளே குடியேறுவதற்கு நீ புரட்டு உபதேசங்களை பின்பற்றி ஓடினாயோ அப்பொழுதே நீ ஆவிக்குரிய விபச்சாரியாய் மாறிவிட்டாய். ஆவிக்குரிய வேசிக்கள்ளனாய் மாறிவிட்டாய். விபச்சாரனாய் மாறிவிட்டாய். கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளிவிட்டார். ஆனாலும் திரும்பி வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்கிறார். எதன் வழியாக? சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசுவின் தெளிக்கப்படுகிற இரத்தத்தின் வழியாக நீ பயணிக்க விரும்பினால் நான் உன்னை திரும்ப ஏற்றுக்கொள்ளுகிறேன். நிபந்தனையை வைக்கிறார். ஏற்றுக்கொள்கிறாயா? மனம் திரும்ப போகிறாயா? இல்லை என்றால் நித்திய அழிவை சொந்தரிப்பாய். ஆவிகளை, உலகத்தின் ஆவிகளை பின்பற்றி புரட்டு உபதேசங்களை, ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறேன் என்று போவாயானால் நித்திய நரகாக்கினி உனக்கு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கான். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. எருசலேம் எப்படி பாழாக்கப்பட்டதோ அப்படி உங்கள் குடியிருப்புகள் பாழாக்கப்படும். வருகிறது நாட்கள். அந்த நாட்கள் உங்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும். அருமையானவர்களே, ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு துபங்காட்டாதபடிக்கு அவர் சொல்லுகிறார், நான் தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டிருந்தேன். ஆம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய சத்தத்திற்கு, பிரசங்கத்திற்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் தங்களை கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்று தாங்களே ஏற்படுத்திக் கொண்டு, செல்ஃப் ஆர்டைன்ட், தங்களை தாங்களே அபிஷேகித்துக் கொண்டு உங்களுக்கு அபிஷேகம் தருகிற தீர்க்கதரிசிகளை பின்பற்றினீர்கள். அப்போஸ்தலர்களை பின்பற்றினீர்கள். அதான் கள்ள போதகர்களை, கள்ள பிரசங்கியார்களை, கள்ள தீர்க்கதரிசிகளை, கள்ள அப்போஸ்தலர்களை, கள்ள போதகர்களை பின்பற்றினீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு துபங்காட்டாதபடிக்கு என் சொல்லை கேளாமலும் பொல்லாப்பை விட்டு திரும்புவதற்கு செவியை சாய்க்காமலும் போனார்கள். என்ன சொல்லுகிறார் புரியுதா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மறுத்தீர்கள். செத்தவர்களிடத்தில் குழி கேளாதிருங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலே கற்பித்திருக்கிறார். கட்டளைகளிலே, பிரமாணங்களிலே. நீங்கள் யாரிடத்திலே? உங்களுக்கு போதிக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? செத்து போனவர்களுடைய ஆவிகள் உலகத்திலே செயல்படுவதில்லை, குறி சொல்லுவதும் இல்லை என்கிறார்கள். அதை நம்பினீர்கள். ஆனால் வேத வசனத்தை செத்தவர்களிடத்திலே குறி சொல்லுகிறவனோ, அவர்களிடத்திலே குறி கேட்கிறவனோ இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்களிலே இருக்கக்கூடாது என்று பழைய ஏற்பாட்டு பிரமாணம் சொல்லுகிறது. உங்களுக்கு போதித்தவர்கள் என்ன சொன்னார்கள்? பழைய ஏற்பாடு வேண்டாம், பழைய ஏற்பாட்டு பிரமாணங்கள், கட்டளைகள் வேண்டாம். 6 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 ஏற்பாட்டு பிரமாணங்கள், க
செத்தவர்களுடைய ஆவிகள் உலகத்திலே செயல்படுவதில்லை. ஏனெனில் அவர்களிடத்தில் இருக்கிற ஆவிகள் அனைத்தும் செத்து போனவர்களின் ஆவிகளே, மரித்து போனவர்களின் ஆவிகளே, அநியாயமாய் சாகடிக்கப்பட்டவர்களின் ஆவிகளே, ஜலப்பிரளயத்திலே வாரி கொள்ளப்பட்ட ஜனங்களுடையவும் ராட்சத புத்திரர்களுடையவும், அந்த ராட்சத புத்திரர்கள் தோன்றுவதற்கு காரணமாயிருந்த விழுந்து போன தூதர்களுடையவும் ஆவிகளே. இப்ப விளங்குதா உங்களுக்கு? ஏதாவது புரியுதா? இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறீர்கள். நாங்கள் ஆவிக்குரியவர்கள். உங்களிடத்தில் குடியேறி இருக்கிற ஆவிகள் இவைகளே. ஜலப்பிரளயத்தில் வாரி கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய ஆவிகளே. அந்த ஆவிகள் தான் ஜலத்திலே மூழ்கி ஸ்நானம் பெறுகிற போது உங்களிலே புகுந்து கொள்ளுகிறது. இப்ப விளங்குதா? அநியாயமாய் கொல்லப்பட்டவர்களின் ஆவிகள், செத்து போனவர்களின் ஆவிகள், ஜலப்பிரளயத்தில் வாரி கொள்ளப்பட்டவர்களின் ஆவிகள். சோதோம் கோமோராவிலே அக்னி கந்தகமலை பொழிந்து அக்னியிலே சாம்பலாகி போனவர்களுடைய சோதோம் கோமோரா பட்டணத்து லெஸ்பியன்ஸ், ஹோமோசெக்சுவல்ஸ், ஆண் புணர்ச்சிக்காரரும் பெண் புணர்ச்சிக்காரரும் ஆகிய தவ நெறிகட்ட முறைகட்ட உறவு முறையிலே சீரழிந்த சோதோம் கோமோரா ஜனங்களின் ஆவிகள் உங்களிடத்திலே செயல்படுகிறது. இன்றைய கிறிஸ்தவ உலகம் அநேக பேராயர்கள், போதகர்கள் ஆண் புணர்ச்சிக்காரர்களாய், ஆணோடு ஆண் முறைகேடான உறவு முறை வைத்திருக்கிறவர்களாய், பெண்ணோடு பெண் முறைகட்ட உறவு முறை வைத்திருக்கிறவர்களாய், ஆணும் பெண்ணும் கூடி கழிக்கிறவர்களாய் இன்றைய கிறிஸ்தவ உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களிடத்திலே குடியேறி இருக்கிற ஆவிகள் அவைகளே. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏதாவது இப்பவும் புரியலையா? உங்கள் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் சொல்லுகிறார்களே, தேவ தூதர்களும் பூமியின் ஐஸ்வர்யமான அதாவது சௌந்தரியமான இளம் பெண்களும் நடனமாடுவது தேவ தூதர்கள் பெண்களோடு, மனுஷ குமாரத்திகளோடு கைகோர்த்து ஆடுவது போல் உள்ளது. அதுக்கு தானே ஆட்டி காட்டுறாங்க மேடை நாடகங்களிலே, மேடைகளிலே. குத்தாட்ட பாடல்களை எழுதி பாடுகிறீர்களே, குத்தாட்டம் ஆடுகிறீர்களே. என்ன சொன்னார்கள்? மனுஷ தூதர்கள் மனுஷ சாயல் எடுத்து பூமிக்கு வந்து மனுஷ குமாரத்திகளோடு ஆடி பாடி உல்லாசமாய் வாழ்ந்தார்கள். அது அவர்களுக்கு சந்தோஷ களிப்பாய் இருந்தது. ஆனால் சமாதானத்தை வாரி கொண்டது. இன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் அங்கே தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி அல்ல, நடக்கிற காரியங்களை குறித்து கேள்விப்படுகிறீர்கள், ஆனால் மனம் திரும்பவில்லை. பெந்தேகோஸ்தே உலகத்திலே, ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திலே நடக்கிற காரியங்கள் அனைத்தும் அவைகளே. முன் நடந்தவைகளே பின் இப்பொழுது நடக்கிறது. ஜலப்பிரளய காலத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நோவா காலத்திலே சம்பவித்தவைகளே இப்பொழுதும் சம்பவிக்கும் கடைசி நாட்களிலே. லோத்தின் நாட்களிலே சம்பவித்தவைகளே கடைசி நாட்களிலே எழுத்தின்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. எழுத்தின்படியே தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் அழியவில்லை. எல்லா வார்த்தைகளும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, செயலாக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை கண்கூடாக நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திலே கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திலே கலந்து கொள்ளாதவர்களை நீங்கள் பாவிகள் என்று அழைக்கிறீர்கள். வேறுபாடு புரிகிறதா? அன்று தேவ தூதர்களும் மனுஷ குமாரத்திகளும் ஆடினார்கள், பாடினார்கள், உல்லாசமாய் காமக்களியாட்டத்திலே நீந்தினார்கள், ஜலப்பிரளயத்தில் வாரி கொள்ளப்பட்டார்கள். சோதோம் கொமோராவிலே ஆண்களும் பெண்களும் விழுந்து போன ஆவிகளின் சேனைகளோடு தகாத உறவு முறைகளிலே ஆடினார்கள், பாடினார்கள். தேவனையும் தேவனுடைய தூதர்களையும் அல்லது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற மூன்று நிலைகளிலே
லோத்திலே என்ன சம்பவிக்கிறது என்பதை பார்க்கும்படியாய் வந்த ஆபிரகாமினிடத்தில் வந்த தேவனாகிய கர்த்தரையும், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமினிடத்திலே நின்று விட்டார். மற்ற இருவரும் லோத்தின் வீட்டுக்கு சென்றார்கள், சோதோம் கொமோராவுக்கு தூதர்களாக. அவர்களையே கர்த்தரையே, கர்த்தருடைய தூதர்களையே விபச்சாரத்திற்கு அழைத்தார்கள் சோதோம் கொமோராவின் ஜனங்கள். இன்றைக்கு அந்த நிலைதான் ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் அங்கேதான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உண்மை கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களையும் நீங்கள் ஆவிக்குரிய புறம்போக்கு உலகத்திலே இழுத்து நடனமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். மனம் இருந்தால் கேளுங்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவ உலகம். அழிவு, மாபெரும் அழிவாக வரப்போகிறது. தேவன் எப்படி அவருடைய உக்கிர கோபத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையின் விளிம்புதான் நோவாக்கால ஜலப்பிரளயம். அந்த எல்லையின் அவருடைய உக்கிர கோபத்தின் மகா அந்த கடைசி விளிம்பு சோதோம் கொமோராவின் அழிவு. அதே நிலை திரும்ப வரப்போகிறது. அருமையானவர்களே, அந்த காலம், அந்த நாள் வருவதற்கு முன்பே மனம் திரும்புங்கள், இல்லையே அழிக்கப்படுவீர்கள். அழிவு நிதர்சனமாக உங்கள் கண்களுக்கு முன்னே உங்களை வாரிக்கொள்ளும். உண்மை கிறிஸ்தவர்களுக்கல்ல, உண்மையாய் கர்த்தருடைய வேதத்திற்கு வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அல்ல, சிலுவை நாதராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கு அல்ல, கிறிஸ்துவ ரத்தத்தால் தங்களை கழுவிக்கொள்ள கையளிக்கிறவர்களுக்கு அல்ல, மற்றவர்கள் ஏனையவர்கள் அனைவருக்கும் அது சம்பவிக்கும். ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் உண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எறிந்தது. கேளுங்கள், அதுதான் இத்தனை நாட்களாக சிந்தித்தோம். யூதேயாவின் அழிவை குறித்து சிந்தித்திருக்கிறோம், எப்படி எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டது என்று. இப்பொழுதும் மீதம் இருக்கிறவர்களும் அந்த அழிவை சந்திப்பதற்காக எகிப்திலே சென்றிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய முடிவு எகிப்திலே முடிவடைய வேண்டும். அவர்களுடைய அழிவு எகிப்திலே தான் நடக்க வேண்டும். அது விதி, தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய தீர்மானம். அதுதான் அவனுக்கு தலையிலே எழுதப்பட்ட, அதுதான் சொல்றீங்களே என் தலைவிதி. ஆமா, ஒவ்வொருவருடைய தலைவிதியும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது வேதவசனங்களிலே. நீ தலைவிதியை நெற்றியிலே தேடாதே, குறி சொல்கிறவரிடத்திலே தேடாதே, கைரேகை பார்க்க, உள்ளங்கையை பார்த்து ரேகை குறி சொல்கிறவரிடத்திலே தேடாதே. அவர் உன்னுடைய விதி பிரமாணத்தை உன் கையிலே எழுதி தந்திருக்கிறார். நீ படித்து அறிந்து கொள்ள வேண்டிய விதமாய் உன் பாசையிலே, உன் மொழியிலே எழுதி தந்திருக்கிறார். முதல்ல அதை படி பொறுமையா. இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் புரிய தெரிந்தவர்களிடத்திலே கேள், ஆவிக்குரியவர்களிடத்திலே அல்ல. உனக்கு உண்மையாய் சத்தியத்தை பிரசங்கிக்கிற, அது அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ, வேத வசனங்களை மட்டும் தெளிவுபடுத்தி பிரசங்கிக்கிற நல்ல ஊழியக்காரனிடத்துல போய் கேளு. ஆவிக்குரிய கிறிஸ்தவன்கிட்ட போகாத, தீர்க்கதரிசி கிட்ட போகாத, அப்போஸ்தலர்கிட்ட போகாத. இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன், கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவன். தீர்க்கதரிசி என்றால் அனுப்பப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன். இன்றைய உலக ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ குறி சொல்லுகிறவர்களோ தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல, கிறிஸ்துவால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. ஆணித்தரமாக சொல்லுகிறேன், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இப்போதும் இஸ்ரவேலின் ஆகையால் என் உக்கிரமும் என் கோபமும் 6வது வசனம், கோபமும் மூண்டு யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் பற்றி எறிந்தது. அவைகளின் நாளில் இருக்கிறபடி வனாந்தரமும் பாழுமாய் போயிற்று. அருமையான கிறிஸ்தவனே, என்னுடைய செய்தியை கேட்கிற விசுவாசிகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி,
உங்கள் வாழ்க்கை வனாந்தரமும் பாழுமாய் போல எருசலேம் பட்டணத்தை போலவும், எருசலேமை போலவும், தேவனுடைய ஆலயமாகிய வாசஸ்தலமாகிய எருசலேமை போலவும், யூதேயா தேசத்தை போலவும் ஆக வேண்டும் என்றால் நீ அந்நிய ஆவிகளையும் ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்தையும் பின்பற்றி ஓடலாம், தைரியமாய் போகலாம். அது உன்னுடைய சுயாதீன உரிமை. எவரும் தடை செய்ய முடியாது, தேவனும் தடுக்க மாட்டார். உன் சுயாதீன உரிமையிலே அவர் தலையிடவே மாட்டார், குறுக்கிடவே மாட்டார் என்பதை புரிந்து கொள். ஏனெனில் அவர் சொல்லிவிட்டார், நன்மையும் தீமையும் என்னிடத்தில் இருந்தே வருகிறது. நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் எது உனக்கு தேவை என்று நீ உணர்ந்து கொள்ளுகிறாயோ, அறிகிறாயோ, அதை தெரிந்து கொள். நன்மையை தெரிந்து கொண்டால் உனக்கு ஜீவன் உண்டு, தீமையை தெரிந்து கொண்டால் உனக்கு மரணம் உண்டு. நீ எது தேவை என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய உரிமை உன்னுடையது. அது உனக்கு சுயாதீனமாய் தரப்பட்டிருக்கிறது. அது உனக்கு சுதந்திர உரிமை பாத்தியம். உன் சுதந்திர உரிமையில எவரும் தலையிட முடியாது. என்னுடைய செய்திகளும் தலையிடாது, குறுக்கிடாது. அதை புரிந்து கொள். எச்சரிக்கிறது, அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைகள் எச்சரிக்கிறது. ஆனால் தெரிந்து கொள்ளுதல், தீர்மானம் எடுத்தல் உன்னுடைய கையில், உன்னுடைய உரிமை. உன் உரிமையை தவறாக பயன்படுத்திவிட்டு நாளைக்கு அழுது கூப்பாடு போட்டு ஐயோ குய்யோ முறையோ என்று அழுது புலம்பினால், ஆண்டவரே 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 என்று அழைத்தால் உன்னை அறியேன். அவர் செவியை சாய்க்கவும் மாட்டார், உன் அழுகையின் கூக்குரலை கேட்கவும் மாட்டார். வாய்ப்புகள் முடிவடைய போகிறது. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை, ஆலோசனைகளை, பிரசங்கங்களை, கர்த்தருடைய வார்த்தைகளை தருவது தான் என்னுடைய வேலை. தெரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதலும் தெரிந்து கொள்ளுதலும் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது. அதான் உன்னுடைய உள்ளங்கையிலே இருக்கிறது என்று சொன்னேன். உன்னை குறித்து தேவன் அவருடைய உள்ளங்கையிலே எழுதியிருக்கிறார். அதை உன்னுடைய உள்ளங்கையிலும் பதிப்பித்திருக்கிறார். உன்னுடைய உள்ளங்கையிலே அந்த ரேகைகளை அல்ல நீ பார்ப்பது, உன் உள்ளங்கைகளிலே தந்திருக்கிறாரே கர்த்தருடைய வேதம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வேத வசனம். அந்த வசனங்களிலே இருக்கிறது. அந்த பட்டயம் என்ன செய்யும்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ஒரே நேரத்திலே அக்கிரமத்திற்கு அழிவையும் முடிவையும் கொண்டு வரும். தேவனுடைய கீழ்ப்படிதலுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவனுடைய நீதியையும் கொண்டு வரும். உன்னை சுத்திகரிக்கும், மற்றவர்களை அழிக்கும். அழிவு கேள்வானவர்களை அழிக்கும். ஒரு புறம் இருக்கிற பட்டயம் சங்காரம் செய்யும். அழிவுக்கு ஏதுவானவர்களை, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை செட்டி சங்காரம் செய்யும், அழித்து போடும். மறுபுறம் இருக்கிற உன்னை நோக்கி இருக்கிற பட்டயம், ஒரே பட்டயத்தில் இருக்கிற கருக்கு, உன்னை பார்த்து இருக்கிற பட்டயம். நீ பிடித்திருக்கிற போது ஒரு புறம் வெளியே இருக்கும், ஒரு புறம் உன்னை பார்த்து தானே இருக்கும். இந்த பட்டயம் நீ நீதிமானாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உன்னை சுத்திகரிக்கும், உன்னை புடமிட்டு பரிசுத்தமாக்கும். ஏனெனில் அந்த பட்டயம் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. அது அக்னியாயிருக்கிறது, அது ஜீவனாயிருக்கிறது, அக்னியும் ஜீவனுமாயிருக்கிறது. அந்த ஜீவன் உனக்கு நித்திய ஜீவனை தரும். அந்த பட்சிக்கிற அக்னி உன் அருவருப்புகளை சுட்டு சாம்பலாக்கும். ஆனால் மறுபுறம் இருக்கிற கருக்குள்ள பட்டயமோ அக்கிரமத்தை சங்கரிக்கும், அழிக்கும், அக்கிரமக்காரர்களையும் அழிக்கும். தேவனுடைய பட்டயத்திற்கு 2 பண்புகள் இருக்கிறது, 2 குணங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகள் தான் பட்டயம். அந்த வார்த்தைகளினாலேயே சாகடிக்கப்படுவாய், அல்லது அந்த வார்த்தைகளினாலேயே ஜீவனை பெற்று நித்திய ஜீவனுக்குரியவனாய் மாற்றப்படுவாய் என்பதை புரிந்து கொள். எது உனக்கு தேவையோ அதை தெரிந்து கொள். 7வது வசனம், இப்போதும் இஸ்ரவேலின் தேவனும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த வார்த்தையிலே இஸ்ரவேலின் தேவனும், இஸ்ரவேலின் சேனைகளாகிய தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்றெல்லாம் சொல்லுகிற அதே வேத வசனம் இந்த 7ஆம் வசனத்திலே எரேமியா 44:7 2 தனித்தனியாக பிரித்து சொல்லுகிறது. இஸ்ரவேலின் தேவனும்
சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர். இஸ்ரவேலின் தேவன் என்றால் பூமியிலே மனிதர்களிலிருந்து தெரிந்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளாய், தம்முடைய மனிதர்களாய், தம்முடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய், தம்முடைய பணிவிடையாளர்களாய், தம்முடைய ஊழியக்காரர்களாய், தம்முடைய வாய்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட, அதான் இஸ்ரவேலின் தேவன். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவர்களுக்கு அவர் தேவனாய் உங்களோடு இருப்பார். அதான் இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற இயேசு, அந்த தேவன் இஸ்ரவேலின் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் இருபுறமும் கரிக்குள்ள பட்டயமாகிய வார்த்தையின் ஒரு வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தைகளாகிய இருபுறமும் கரிக்குள்ள பட்டயத்தின் ஒரு பக்கம் உன்னோடு இருக்கும், உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். மறுபுறமோ நீ அவருக்கு கீழ்ப்படியாத போது உன் அக்கிரமங்களை அறுக்கும், வெட்டி அறுத்து கொண்டே இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அது இஸ்ரவேலின் தேவனும் உன்னோடு இருக்கும், நம்மோடு இருக்கும் கர்த்தர் இயேசு. இயேசு நம்மோடு இருக்கிறார். அநேகர் ஊழியங்களுக்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவோடு இல்லை. அவர்கள் பணத்தின் பின்னாலே போடிவிட்டார்கள். இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு என்பதன் பொருள் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் தேவன் இயேசு. அவர் உன்னோடு இருப்பார். இன்னொன்று, சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர், அவர் கிறிஸ்து. அவர் இஸ்ராயலின், அதாவது வானுலக சேனைகளின் சங்கார தூதர்களின் அதிபதியாகிய கர்த்தர். அவர் சங்கார தூதர்களின் தேவன். அவர் கிறிஸ்து. அவர் நீ பரிசுத்தம் இல்லாத போது, நீ பரிசுத்தவானாய் நீதிமானாய் வாழாத போது அவர் உனக்குள் வரமாட்டார். ஏனெனில் அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் இஸ்ரவேலின் ஆவிகளின் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய சேனைகள் அனைத்தும் ஆவிகளாயிருக்கிறது, தூதர்களும் ஆவிகளாயிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், வல்லமையின் திராணியமுள்ள ஊழியக்காரர்கள் அனைவரும் அக்னி ஜுவாலையாயிருக்கிறார்கள். ஏனெனில் கிறிஸ்து கர்த்தருடைய தூதனானவராய் அக்னி ஜுவாலையிலே ஏறி செல்கிறவர். அவர் அக்னி ஜுவாலையாயிருக்கிறார். அவர் உனக்குள் வர வேண்டும் என்றால் நீ அக்கிரமக்காரனாய் அல்ல, மனம் திரும்பி இயேசுவை தன்னையே தியாக பலியாக ஒப்புக் கொடுத்த நம்மோடு இருக்கும் தேவனாகிய அந்த இயேசுவோடு இணைந்து நீ தேவனுடைய சமூகத்திலே செல்ல வேண்டும். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், கிறிஸ்துவாகிய கர்த்தர் உன்னோடு பரிசுத்த ஆவியானவராய் உனக்குள் வருவார். என்ன இருக்க வேண்டும்? யார் இருக்க வேண்டும் உனக்குள்? நம்மோடு இருக்கும் தேவன் என்கிற இயேசு உன்னில் இருக்க வேண்டும், உனக்குள் இருக்க வேண்டும். வார்த்தையானவராகிய இயேசு, அவர்தான் மாம்சமாக இயேசு என்ற பெயரிலே பிறந்தவர். அந்த தேவனுடைய வார்த்தையானவராகிய இயேசு உனக்குள் இருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவராகிய கிறிஸ்து, சங்கார தூதர்கள், சர்வ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உனக்குள் இறங்கி வருவார். அங்கே இயேசுவும் கிறிஸ்துவும் ஒன்றாக உனக்குள் இறங்கி தங்குவார்கள். அப்பொழுது நீ கிறிஸ்துவை போல உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுகிறவனாய் மாறுவாய். நன்றாக புரிந்து கொள். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்திலே, என்னிடத்திலே. மறுபடி பிறக்கின்ற அனுபவம் அதுவே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் யூதாவில் ஒருவரையும் உங்களுக்கு மீதியாக வைக்காமல், உங்களில் புருஷனையும் ஸ்திரீயையும் பிள்ளையையும் பால் குடிக்கிற குழந்தையையும் வேறற்று போக பண்ணும்படிக்கு உங்கள் கைகளின் கிரியைகளினாலே எனக்கு கோபமூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் செய்து. இன்றைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைய செய்தியிலும் சொல்லி இருக்கிறேன். உங்கள் தீர்க்கதரிசிகள், உங்கள் அப்போஸ்தலர்கள், உங்கள் போதகர்கள், உங்கள் பிரசங்கியார்கள் ஆவிக்குரியவர்கள். உன் தாய் ஒரு பெண்ணின் கருவில் இருக்கிற, வயிற்றில் இருக்கிற, கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் ஆவியை ஊற்றி கொடுக்கிறவர்களாய் வந்திருக்கிறார்கள். நீ அதற்கு ஓடுகிறாயே? ஆவிக்குரிய கிறிஸ்தவனே, உலகளாவிய கிறிஸ்தவர்களே. அங்கே அன்று யூதர்கள் என்ன செய்தார்கள்? மீந்திருந்த யூதர்கள்
ஒருவனையும் விட்டு வைக்கவில்லை. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாய் எரேமியாவையும் சேர்த்து எகிப்திற்கு அழைத்து சென்றார்கள். வயது முதிர்ந்தவர்கள் முதல் வாலிபர்கள், முதியவர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், சிறு பிள்ளைகள், பால் குடிக்கிற குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகளின் பிள்ளைகள், கர்ப்பத்தில் இருந்த பிள்ளைகளையும் எகிப்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கே சங்காரமாவதற்கு, சுபிட்சமாய் குடியிருப்பதற்கு என்று போனார்கள். அங்கே சங்காரமானார்கள், அழிக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, இன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகம் வயது முதிர்ந்த நரை வயதுமான கிழவர் கிழவி முதல் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் விட்டு வைக்கவில்லை. தங்களிடத்தில் குடியேறி இருக்கிற உலகத்தின் ஆவிகளை, அந்நிய ஆவிகளை இறக்கி கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். எதற்காக? உங்கள் அழிவு உறங்காது. கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையையும் விடவில்லை. உங்கள் தீர்க்கதரிசிகள், ஆவிக்குரிய தீர்க்கதரிசிகள், ஆவிக்குரிய அப்போஸ்தலர்கள், ஆவிக்குரிய பிரசங்கியார்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பால் குடிக்கிற குழந்தைகளையும் வேறற்று போக பண்ணும்படி உன் வம்சத்தில், உன் இனத்தில், மனித இனத்தில் இனி ஒன்றும் மீதியாயிராதபடிக்கு அனைத்தும் சத்துருவின் சேனைகளே, சாத்தானின் சேனைகளிலே, அந்திகிறிஸ்துவின் சேனையிலே கூட்டி சேர்ப்பதற்காக இழுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதற்குத்தான் கர்ப்பஸ்திரீகளும் இந்த புறம்போக்குகளிடத்திலே சென்று மண்டியிடுகிறீர்கள். உன் கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவி, அவர்களிடத்தில் இருக்கிற ஆவியை ஊற்றுவதற்கு கர்த்தர் சொல்லுகிறார். கவனித்து பார். உன் கைகளின் கிரியைகளினாலே எனக்கு கோபமூட்டுகிற பெரிய பொல்லாப்பை உங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் செய்தீர்கள். இன்றைய கிறிஸ்தவர்களே, உங்கள் அழிவை நீங்களே, உங்கள் ஆத்துமாவின் அழிவை நீங்களே விரும்பி தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கூட்டத்திலே என்னுடைய உடன் பிறந்த சகோதரியும் உடன் பிறந்த சகோதரனும் இருக்கிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகளும். பல முறை எச்சரித்து விட்டேன், கேட்கவில்லை. ஓடிவிடுங்கள் என்று துரத்தி இருக்கிறேன். அப்படியே போயிடுங்க, வராதீங்க. அவர்களுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு 2 சகோதரிகளும் 2 சகோதரர்களும் உண்டு. அதில் ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் இந்த அந்நிய ஆவிகளுக்கு தங்களை விற்று போட்டார்கள். இன்றும் மீதம் இருக்கிறவர்களையும் அந்த ஆவி கிறிஸ்தவ ஆவிகளின் உலகத்திற்கு இழுத்து செல்ல தயாராகி கொண்டார்கள். அதனால் துரத்தி இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு, என் வீட்டுக்காரர்களுக்கு ஒரு நீதி, உங்களுக்கு ஒரு நீதி என்று பிரசங்கிக்க மாட்டேன். மனம் இருந்தால் கேளுங்கள், விருப்பம் இருந்தால் கேளுங்கள், சிந்தியுங்கள். தேவ சமூகத்திலே மண்டியிட்டு கதறுங்கள். மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி எல்லா அருவருப்புகளையும் விட்டு விலகி தேவனுடைய சமூகத்திலே மண்டியிடுங்கள். இல்லையில் பாவ மன்னிப்பும் இல்லை, சுத்திகரிப்பும் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை, மீட்பும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வேறற்று, 8வது வசனம், உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியில் சகல ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாயிருப்பதற்காகவும் நீங்கள் தங்கியிருக்க வந்த எகிப்து தேசத்திலே அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவேனேன். அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டுவானேன். எதற்காக? நீங்கள் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தவர்கள் எவரும் அந்நிய பாஷைகளையோ, முழுக்கு ஸ்நானத்தையோ, அந்நிய ஆவிகளையோ விற்பனை செய்யவும் இல்லை, அவைகளை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கவும் இல்லை. யார்? தோமாவோ, தோமா அப்போஸ்தலனோ, பர்த்தலோமேயுவோ, பின்வந்த ஐரோப்பிய மிஷனரிகளோ, மேலை நாட்டு மிஷனரிகளோ, கத்தோலிக்க பாதிரியார்களோ, மேலை நாட்டு மிஷனரிகளோ என்ன செய்யவில்லை? 1906ஆம் ஆண்டிற்கு முன்பு வந்த எந்த ஊழியக்காரனும், எந்த தீர்க்கதரிசியும், எந்த மிஷனரியும், எந்த ஊழியக்காரனும் உங்களுக்கு அந்நிய பாஷைகளையோ, முழுக்கு ஸ்நானத்தையோ, ஆவியின் அபிஷேகத்தை குறித்தோ பேசவில்லை.
கற்பிக்கவும் இல்லை. ஆனால் 1906ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு வந்த அநேக வெள்ளைக்காரர்கள், ஐரோப்பிய மிஷனரிகள், அநேக இந்திய சுதேச ஊழியக்காரர்கள் ஆவி விற்பனைக்காரர்களாயிருக்கிறார்கள், அந்நிய பாஷை வியாபாரிகளாயிருக்கிறார்கள், முழுக்கு ஸ்நான வியாபாரிகளாயிருக்கிறார்கள், உங்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜபிக்கிற ஜப வீரர்களாயிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் புறம்போக்குகள், வேதம் கற்பிக்காதவர்கள். இவர்கள் வேதத்தை அல்ல கற்பிக்க வந்தார்கள், கிறிஸ்துவை கற்பிக்க வரவில்லை. ஆவிகளை குறித்து உங்களுக்கு போதித்து உங்களை வஞ்சிக்க வந்தார்கள். புரிந்து கொள்ளுங்கள். வசனத்தை கற்பிக்கிறவர்களுக்கு முன்பாக பின்பற்றுங்கள். வசனத்தை கற்பிக்காத கண்ட கதைகளையும் கேட்ட கதைகளையும் படித்த கதைகளையும் காட்சிப்படுத்துகிறவர்களிடத்தில் ஓடாதிருங்கள். வசனத்தை பிரசங்கிக்காதவன் அவன் எந்த திருச்சபை ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, புறம்பே தள்ளுங்கள், ஓடிவிடு, அல்லது அவனை விட்டு நீங்கள் விலகுங்கள். உங்கள் ஆத்மா இதுதான் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்க வேண்டும். வசனத்தை பிரசங்கிக்கிறவனும் பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டு காணிக்கை கொடு, அந்த காணிக்கை கொடு, இந்த காணிக்கை கொடு என்று வந்தால் உதறி தள்ளி விடுங்கள். நீ மனப்பூர்வமாய் காணிக்கை நீ கொடுக்க வேண்டுமே தவிர அவன் கேட்டு அல்ல. உங்களுக்கு போதிக்கிறவர்களுக்கு உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் பகிர்ந்து கொடுங்கள். நீ சாப்பிடுற உணவு, நீ சாப்பிடுகிற நேரத்திலே அவன் வந்தால் நீ சாப்பிடுகிற உணவிலே ஒரு பகுதியை பகிர்ந்து அவனுக்கு கொடு. தேவை இருக்கிறவன் சாப்பிடுவான். அவனுக்காக முட்டை வாங்க வேண்டாம், இறைச்சி வாங்க வேண்டாம், அவனுக்காக பெரிய நேந்திரம் பழம் வாங்க வேண்டாம், சிவப்பு பழம் வாங்க வேண்டாம், நாட்டுக்கோழி முட்டை வாங்க வேண்டாம், எருமை பாலோ ஆட்டுக்கடாவின் பாலோ ஆட்டுக்குட்டியின் பாலோ ஆட்டின் பாலோ வாங்க வேண்டாம். நல்ல பசும்பால் தான் குடிப்பான் என்றால் வேண்டாம். நீ உன் வீட்டில் என்ன இருக்கிறதோ, நீ எதை உண்கிறாயோ அதில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடு. நீ உண்கிற வேளையில் வந்தால் ஊழியக்காரனுக்கு, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறவனுக்கு, நீங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றிலும் ஒரு சிறு பகுதியை அவனுக்கு கொடுக்க வேண்டும். தசம பாகம் தான் என்று சொல்லவில்லை, கொடுப்பதை மனப்பூர்வமாய் கொடு. ஏன்னா ஒரு திருச்சபையிலே 100 குடும்பங்கள் அல்லது 500 குடும்பங்கள் இருக்கிறது என்றால் 500 குடும்பங்களும் தங்களுக்கு உண்டாயிருக்கிறதிலே ஒரு பகுதியை நீங்கள் உண்கிற வேளையிலே வந்தால் அவன் எங்க கொண்டு வைப்பான்? அந்த சாப்பாடு அவன் தேவைக்குத்தான் சாப்பிட முடியும், அவன் வீட்டாரின் தேவைக்குத்தான் சாப்பிட முடியும். 500 குடும்பத்தாரும் திறந்தோறும் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வீட்டில் கொடுத்தீங்கன்னா குப்பையில கொட்டுவான். அவனுக்கு தேவைக்கு தகுந்தபடி கொடுங்கள். நீ 500 வீட்டுக்காரனும் 500 குடும்பத்தாரும் உனக்கு உண்டாயிருக்கிறதிலே தசம பாகத்தை கொடுத்தால் அவன் எங்க கொண்டு வைப்பான்? நீ வறியவனாகி கொண்டிருப்பாய், அவன் கோடீஸ்வரனாகி கொண்டிருப்பான். சமநிலை பிரமாணம் தவறுகிறது. தேவனுடைய சமநிலை பிரமாணம் தவறுகிறது. அது தவறுவதற்கு நீ காரணமாயிருக்கிறாய். அவனுக்கு தேவைக்கு ஏற்றபடி கொடு. ஊழியக்காரனுக்கு எல்லாவற்றிலும் நீ உண்கிற உணவு முதல் விறகு முதல் அனைத்து பொருளிலும் அவனுக்கு தேவையானதை கொடு. தேவை இருந்தால் கொடு, இல்லைன்னா கொடுக்காத. அவன் கேட்கிறதெல்லாம் நீ கொடுக்கிறதுக்கு நீ யாரு? நீ அவனுக்கு வேலைக்காரனா? இல்லையே. அவன் உனக்கு வேலைக்காரனா? இல்லையே. கர்த்தருக்கு வேலைக்காரன். அவனுக்கு தேவையானதை அவனுக்கு உண்டாயிருக்கிறதிலே மனப்பூர்வமாய் அவனுக்கு பகிர்ந்து கொடு. பகிர்ந்து கொடுக்கத்தான் சொன்னார். தசம பாகம் கொடுக்க சொல்லல. 500 பேரும் நீ 500 பேரும் அரசாங்க வேலைக்காரர்கள் என்றால் நீ குறைந்தபட்சம் ஒரு 30,000 ரூபாய் அல்லது 40,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்குகிற 500 பேர், உங்கள் மாத சம்பளத்திலே தசம பாகம் 4,000 ரூபாய் தானே? 500 பேர் 4,000 ரூபாய் உன் ஊழியக்காரனுக்கு, உன் திருச்சபையில் இருக்கிற ஊழியக்காரனுக்கு, போதகருக்கு கொடுத்தால்
எத்தனை லட்சம் வருகிறது கணக்கு பார். ஒருவர் சராசரி 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிற 500 பேர் ஒரு திருச்சபையில் இருந்தால் 500 பேரும் தசம பாகம் கொடுத்தால் தலா 4,000 ரூபாய் வீதம் 500 பேர் கொடுத்தால் 100 பேர் கொடுத்தால் 4 லட்சம் ரூபாய் வந்துவிட்டது இல்லையா? ஒரு மாசம் 500 பேர் கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய். ஏய்யா, உனக்கு வெறும் 40,000 ரூபாய் தானே வருது. உன் குடும்பத்தாருக்கு, உன் திருச்சபையில் இருக்கிற போதகருக்கு 20 லட்சம் ரூபாய் தேவையா ஒரு மாதத்திற்கு? யோசித்து பார். நீ கொடுக்கிற காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாய். கர்த்தரா வந்து எடுத்துக்கொண்டு போகிறார். ஏய், முதலாவது யோசிங்கப்பா. கிறிஸ்தவர்களே, மூடர்களாயிராதிருங்கள், முட்டாள்களாயிராதுங்கள். காணிக்கை கேட்டு வாங்குகிற எவனுக்கும் கொடுக்காதே. நீ உனக்கு உள்ளதிலே மனப்பூர்வமாய் கொடு. அதை வாங்காதவன் போய்விடட்டும், அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. உன் வீட்டிலே அவன் பிரவேசிக்கிற போது நீ டீ சாப்பிட்டுக் கொண்டிருந்தாய் என்றால், மாலை வேளையிலே வருகிறான், நீ சாயா அல்லது காப்பி போட்டு குடிச்சிட்டு இருக்க உன் வீட்டாருக்கு, அந்த நேரத்தில் வர்றான், அந்த காப்பியில் ஒரு கப்பு காப்பியை கொடு, நீ கொஞ்சம் குறைவாக குடித்துக்கொள். அவனுக்காக வேறு காப்பி போடுவதற்கு ஓடாதே. நீங்கள் 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா 5 பேரும் காப்பி அருந்துவதற்காக இருக்கிற போது அந்த ஊழியக்காரன் வந்து விட்டான். உனக்கு உண்டாயிருக்கிறதிலே கொடு. உனக்கு முன்ன எது இருக்கு? நீ 5 பேருக்கு, உனக்கும் உன் கணவனுக்கும் உன் 3 பிள்ளைகளுக்கும் அல்லது மாமியார் மாமனாருக்கும் உன் தாய் தகப்பனுக்கும் சேர்த்து நீ காப்பி வைத்திருக்கிறான்னா நீ கண்டிப்பா நிச்சயமா 1 கப்பு காப்பியாவது எக்ஸ்ட்ரா வச்சிருப்ப. 5 கப்பு காப்பு தான் வைக்க மாட்டேன். நீ உனக்கு உண்டாயிருக்கிறதிலே அந்த ஊழியக்காரனுக்கு 1 கப் காப்பியை விட்டு கொடு. சப்போஸ் அவங்க 1 2 பேர் வந்துட்டாங்க அல்லது 2 3 பேர் வந்து விட்டார்கள் என்றால் உன் பிள்ளைகளுக்கும் நீயும் பிள்ளைகளுக்கு கொடு. நீயும் கணவனும் உன் புருஷனும் தாயின் தகப்பனும் பிற்பாடு குடித்துக் கொள்ளுங்கள். அவங்க 2-3 பேருக்கு அந்த காஃபியில் ஒவ்வொரு கப்பு கொடு. நீ அவனுக்கு ஆட்டுப்பால் வாங்க போட வேண்டாம், பசும்பால் வாங்க போட வேண்டாம், எருமை பால் வாங்க விட வேண்டாம், கள்ளிப்பால் வாங்க போட வேண்டாம், முட்டை வாங்க போட வேண்டாம். உனக்கு உண்டாயிருப்பதிலே உனக்கு முன்பாக எது இருக்கிறதோ அதில் ஒரு சிறு பகுதியை அவனுக்கு கொடு. தேவைப்பட்டவன் குடிப்பான், இல்லைன்னா போயிடட்டும். இப்ப நான் வந்தேன், எனக்கு ஒரு நீ பால், பசும்பாலோ ஆட்டுப்பாலோ எருமை பாலோ விட்டு ஒரு சாயா தந்தேன்னா நான் வேண்டாம் என்பேன். ஏன்? நான் பால் அருந்துவதில்லை. நான் உன்கிட்ட என்ன கேட்பேன்? உனக்கு இருந்தா 1 கப்பு கடுங்காப்பி தா, அல்லது 1 கப் தேயிலை தா, பால் விடாத தேயிலை. உனக்கு வசதி இல்லையா? நீ எனக்கு தர வேண்டாம், 1 கப்பு தண்ணி அது கொடு, அவ்வளவுதான். நீ கொடுப்பதை மனப்பூர்வமாய் கொடு. அவனுடைய தேவை அறிந்து கொடு. தேவைக்கு அதிகமாக கொடுக்காத. பிற்பாடு உன்னையும் மதிக்க மாட்டான். உன் வீட்டுக்கு வர்றது பணத்துக்காகவே வரும். ஊழியக்காரர்களை கெடுக்காதீர்கள். கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது என்றால், தசம பாகத்தை கொடு என்று சொன்னால் அது நீ கொடுக்கிற தசம பாகத்திலே 10ல் 1 பங்கைத்தான் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவு? நீ 4,000 ரூபாய் மாதம் காணிக்கை கொடுக்கிறாய் என்றால் அதிலே 10ல் 1 பங்கு எவ்வளவு வரும்? 400 ரூபாய் தான் வரும் தானே? வருமா 10ல் 1 பங்கு? ஆமா, 10ல் 1 பங்கு தான் ஊழியக்காரனுக்கு. மீதம் 9 பங்கும் ஏழைகளுக்கும் தரித்திரர்களுக்கும் விதவைகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் கர்த்தருடைய பணிவிடைகளுக்கும் செலவிட வேண்டும். செய்கிறானா எந்த ஊழியக்காரனாவது? கேட்டுப்பார். கேள்வி கேட்காதே. அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன், இவன் கர்த்தருடைய காணிக்கை கேட்கிறவன் எவனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் வயிற்று பிழைப்புக்காக, சம்பாத்தியத்திற்காக கர்த்தருக்குரிய காணிக்கைகளை தங்களுக்குரியதாய் உங்களிடத்தில் வேட்டையாடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வேறற்று போக பண்ணுவதற்காகவும் நீங்கள் பூமியின் சகல
ஜாதிகளுக்குள்ளும் சாபமும் நிந்தையுமாயிருப்பதற்காகவும் இன்றைய கிறிஸ்தவ உலகம், இன்றைய கிறிஸ்தவ ஊழியங்கள் நிந்திக்கப்படுகிறது, சபிக்கப்படுகிறது, பரிகாசம் செய்யப்படுகிறது, ஏளனத்திற்குரியதாய், பரிகாசத்திற்குரியதாய், நிந்தனைக்குரியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, முழு கிறிஸ்தவ உலகமும் பரிகாசத்துக்கும் நிந்தனைக்கும் அவமானத்திற்கும் சாபத்திற்கும் உரியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய கிறிஸ்தவம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவன் நாமத்தையே பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவம் என்றால் சாக்கடை என்று எண்ணுகின்ற அளவுக்கு வந்துவிட்டது. சாபத்துக்கும் நிந்தைக்கும் பரிகாசத்திற்கும் அவமானத்திற்கும் ஒப்புக் கொடுத்து விட்டீர்கள் உங்களை நீங்களே. எண்ணிக்கொள்ளுங்கள். ஒன்பதாம் வசனம். யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் யூதாவின் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் மறந்து போனீர்களோ? அருமையான கிறிஸ்தவர்களே, இது யூதர்களுக்கு சொல்லப்பட்டதாயினும் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அந்நிய தேவர்களை, விக்கிரகங்களை, சிலைகளை, கல்லையும் மண்ணையும் பாம்புகளையும் மரித்து போனவர்களின் மூதாதையர்கள், கன்னிகள், திருமணமாகாமல் மரித்து போன கன்னி வாலிபர்கள், கன்னி பெண்கள், குழந்தையிலே சிறு பிள்ளையிலேயே மரித்து போன, பிரசவத்திலேயே மரித்து போன உங்கள் பிள்ளைகளையும் வழிபாட்டுக்குரியவர்களாய் வணங்கி வந்தவர்கள் தானே. நச்சு பாம்பை கண்டவுடன் கையெடுத்து வணங்கினவர்கள் தானே. நச்சு பாம்புகளுடைய புற்றுகளிலே பால்வார்த்தவர்கள் தானே. விக்கிரக சிலைகளுக்கு முன்பாக தூபம் காட்டியவர்கள் தானே. பலியிட்டவர்கள் தானே. கோழிகளை, ஆடுகளை, ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தினவர்கள் தானே. இப்பொழுதும் திருச்சைகளிலே நேர்ச்சை காணிக்கை என்கிற பெயரிலே ஆட்டுக்கடாக்களை, ஆடுகளை, கோழிகளை பலியிடுகிறவர்கள் தானே. நீங்கள் நடந்து வந்த பாதையை பின்னிட்டு திரும்பி பாருங்கள். தேவன் அதைத்தான் அங்கே சொல்கிறார். யூதர்கள் நீங்கள் யூதேயா தேசத்திலே இருந்தபோது, யூதா தேசத்திலும் எருசலேமின் வீதிகளிலும் உங்கள் பிதாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ராஜாக்கள் செய்த பொல்லாப்புகளையும் அவர்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் உங்கள் ஸ்திரீகள் செய்த பொல்லாப்புகளையும் நீங்கள் செய்த பொல்லாப்புகளையும் மறந்து போனீர்களோ? நினைவில் கொண்டு வாருங்கள். கிறிஸ்துவை ஆராதித்துக் கொண்டே பாரம்பரிய தெய்வங்களை விட்டு விலகி, பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை விட்டு விலகி கிறிஸ்துவை பின்பற்றினீர்கள். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்ற வந்த பிற்பாடு உங்களுக்கு போராட்டங்களும், பிரச்சனைகளும், வியாதிகளும், நோய்களும், மரணங்களும், அழிவுகளும் நேரிட்ட போது அந்நிய தேவர்களை, நீங்கள் விட்டு வந்த தேவர்களை திரும்பவும் போனீர்களா? பின்பற்றினீர்களா? அவைகளுக்கு ஆண்டிற்கு ஒரு முறை, 6 மாதத்திற்கு ஒரு முறை தூபம் கட்டினீர்களா? பலி செலுத்தினீர்களா? உங்களுக்கு போராட்டங்கள் வந்த போது அந்நிய ஆவிகளை கொண்டு குறி சொல்லுகிறவரிடத்திலே குறிகளுக்கு சென்றீர்களா? நட்சத்திரம் கணிக்கிறவர்களிடத்திலே நட்சத்திரம் பார்க்க சென்றீர்களா? உங்களுக்கு பிள்ளை, உங்கள் குடும்பத்திலே ஒரு பிள்ளை பிறந்த பொழுது, உங்களுக்கு ஒரு திருமணம் நடப்பிருக்கிற பொழுது நட்சத்திரம் கணிக்கிறவர்களிடத்திலே செல்லவில்லை நீங்கள்? அவைகளை எல்லாம் எண்ணி பாருங்கள். இப்பொழுதும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டு அந்நிய ஆவிகளின் குடியிருப்புகளிலே அவைகளுக்கு திருவிழா காலங்களிலே காணிக்கை கொடுக்கவில்லை நீங்கள்? எண்ணி பாருங்கள். எங்கெல்லாம் தவறு இருக்கிறீர்கள், என்னென்ன காரியங்களிலே தவறு செய்திருக்கிறீர்கள், வேதத்தின் பிரமாணங்களுக்கு எதிராக நடந்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்து தள்ளியவைகளை பின்பற்றி இருக்கிறீர்கள், எந்தெந்த அநியாயக்காரர்களோடு கைகோர்த்திருக்கிறீர்கள், துன்மார்க்கர்களோடு கைகோர்த்திருக்கிறீர்கள், துஷ்டர்களோடு இணைந்திருக்கிறீர்கள், அக்கிரமக்காரர்களோடு இணைந்திருக்கிறீர்கள், அரசியல்வாதிகளோடு இணைந்திருக்கிறீர்கள், அதிகாரிகளுக்கு கைகூலி கொடுத்து காரியம் சாதிக்கிறீர்கள். இன்றைய கிறிஸ்தவர்களிலே, இன்றைய போதகர்களிலே எத்தனை பேர் அரசியலை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள்? அரசியல்வாதிகளுக்கு தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
எத்தனை கிறிஸ்தவர்கள் நடிகர்களையும் நடிகைகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள், கர்த்தருடைய ஆவியானவரை ஆராதிக்கிறீர்கள், அந்நிய ஆவிகளை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நிலையிலும் உங்களை நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். நீ உன்னுடைய நடத்தை, நான் இந்த சொன்ன எல்லா சினிமா துறையினர், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், ஆவிகள், உலகத்தின் தெய்வங்கள், அந்நிய தெய்வங்கள், துஷ்டர்கள், துன்மார்க்கர்கள், அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள், வேசிகள், விபச்சாரிகள், திருடர்கள், கொள்ளைக்காரர்கள், ஏமாற்றி பிழைக்கிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ளப்போதகர்கள், கள்ளாப்போஸ்தலர்கள், எண்ணுங்க. இவைகளில் யாரையும் நாங்கள் பின்பற்றவில்லை என்று சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவனை காட்டுங்கள். சொல்லுங்கய்யா. கிறிஸ்தவ போதகர்களே அரசியல்வாதிகளாய் மாறிவிட்டார்கள். நீ கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறாயா, அரசியல்வாதிக்கு ஊழியம் செய்கிறாயா? இவர்களை இப்படிப்பட்டவர்களை, இப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை, கிறிஸ்தவ ஊழியர்களை நான் புறம்போக்குகள் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் இருக்கிறதா? புறம்போக்குன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நோ மேன்ஸ் லேண்ட். அரசாங்கத்துக்கும் சொந்தம் அல்ல, தனி மனிதர்களுக்கும் சொந்தம் இல்லை, நிறுவனங்களுக்கும் சொந்தம் இல்லாத இடங்கள் கிடக்கிறது ரோட்டோரங்களிலே அல்லது மலையடிவாரங்களிலே, புறம்போக்கு நிலங்கள். அது யார் வேண்டுமானாலும் தங்களுக்காக எடுத்துக் கொள்ளுகிறார்கள் தானே. யாருக்கும் வேண்டாத இடம் அரசுக்குரியது. ஆனால் அரசாங்க நிலத்தையும் புறம்போக்கு நிலத்தையும் மனிதர்கள் அபகரித்துக் கொள்ளுகிறீர்கள் தானே. அதுபோலதான் இந்த புறம்போக்கு. புறம்போக்கு என்கிற வார்த்தை என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தேவனுக்கும் வேண்டாம், அரசாங்கத்துக்கும் வேண்டாம், மனிதனுக்கும் வேண்டாதவர்கள். இவர்கள் சாத்தானுக்குரியவர்கள், புறம்போக்குகள். எங்கே போடுகிறீர்கள்? தெளிந்த புத்தியோடு தேவனை ஆராதிக்க தொடங்குங்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதில் யாரையும் நான் குற்றம் சுமத்தல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். குறைகளை சுட்டி காட்டுகிறேன். நாம் எங்கே எந்தெந்த நிலைகளிலே தவறி இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே சுட்டி காட்டுகிறேன். அருமையானவர்களே, பின்னும் பத்தாவது வசனம், அவர்களின் நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை. எரேமியா 44 அதிகாரம் 10 வசனம். அவர்கள் இந்நாள் மட்டும் மனம் நொறுங்குண்டதும் இல்லை, அவர்கள் பயப்படுகிறதும் இல்லை. யாருங்க? யூதர்கள். உங்களை போல, என்னை போல, இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களைப் போல அவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு முன்பே, இன்றைய உலக கிறிஸ்தவர்களுக்கு முன்பே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள். அவர்கள் இந்நாள் வரையிலும், உங்களுக்கு தான் தெரிந்திருக்குமே, இந்த நாள் வரையிலும், இது எழுதப்பட்ட நாளைத்தான் அந்த நாள் குறிக்கிறது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி கூறி அறிவித்த நாளைத்தான் இந்நாள் மட்டும் என்கிற வார்த்தை குறிப்பிடுகிறது. ஆனால் நாம் அறிந்திருக்கிறபடி இன்று வரை, இன்று 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 22 தேதியாகி இன்று வரை யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, மனம் நொறுங்குண்டதில்லை, மனம் திரும்பினதில்லை. புரியுதுங்களா? அந்த வேத வசனத்தில் இந்நாள், அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தேவனாலே எரேமியாவின் வாயிலே போடப்பட்டு அவன் மூலமாய் கூறி உரைக்கப்பட்ட நாள் இந்நாள். அந்த நாள் நான் இன்று உங்களிடத்தில் பேசி இந்த வசனத்தை விவரித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நாள் கிறிஸ்துவுக்கு பின்பு, கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின்பு 2021 ஆண்டு டிசம்பர் மாதம் 22 தேதி, இந்த நாளிலே இந்த நாள் மட்டும் வரையிலும் யூதர்கள்
தேவனுடைய வார்த்தைகளுக்காக மனம் திரும்பினதும் இல்லை. அவர்களுடைய மனம் இருதயம் நொறுக்கப்பட்டதும் இல்லை, நொறுங்குண்டதும் இல்லை, உடைந்ததும் இல்லை. அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அந்த குற்றத்திற்காக மனம் நொறுங்குண்டதில்லை. வார்த்தைகளை